சிட்டி லிவர்பூல் டார்கெட் பண்ணா நான் இன்னொரு 10 வருஷம் ஆகும். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for joining us today, the first episode of Saturday Night Alaparaigal. We have Mani, United fan, you guys know Arun, Arsenal fan, Rahul from Man City and Anirudh from Chelsea. And என்னை பத்தி பெருமை பேசிக்க தேவையில்லை, கம்பேக் பண்ணிலாம் வின் பண்ணிருக்கோம். யாராச்சும் மியூட் பண்ணுங்கப்பா. ஓகே, thank you so much for joining us. Keep your questions flowing in the comments. But elephant in the room, Mr. Manigandan, please start it off. என்ன ஆச்சு? மீண்டுமா அந்த டைட்டில் எனக்கு தான போட்டீங்க, போடுங்க. என்ன ஆச்சு? அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சும் தோணுச்சா ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குன்னு? இல்ல அது வந்து ஒரு இதெல்லாம் ஃபேசஸ் ஆஃப் யுனைடெட் ஃபேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரைட்டன் இன்னைக்கு சரியான அடி வாங்குவோம் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம தான்டா அப்படின்ட்டு. அடுத்தது டேனி வெல்பெக் கோல், அதுவும் அவனுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, இந்த கான்ட்ரவர்சியல் கோல்லாம் கிடையாது, நீட்டான கோல், அருமையா எல்லாருமே சூப்பரா டிஃபெண்டர்ஸ் தள்ளி விட்டு ஸ்காட் மெக்டாமினே ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் நீங்க போடுங்க, நாங்க அப்புறம் அந்த சைடு நீங்க அட்டாக் பண்ணா பால பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூனோவாச்சு பரவாயில்ல அட்டாக் பண்ணாரு. எங்க டீம்ல அந்த மெக்டாமினே என்ன பண்றது பாவம், அவரு சொல்லி தப்பு இல்ல. அதாவது ஒருத்தர் எஃபர்ட் போடலைன்னா பரவாயில்ல, டே உங்களுக்கு ஸ்கில்லே அவ்வளவுதான்டா, அதை பண்ண முடியாது ஒரு லெவலுக்கு மேல. காலையில இந்த யுனைடெட் ட்ரேவோட எந்திரிக்கிறப்ப யுனைடெட் ட்ரேவோட ட்வீட் பார்த்தேன். அதுக்கு லைனா we laugh at Liverpool, we laugh at Spurs, we laugh at Arsenal and then we'll call Haaland to come out அப்படினா அப்பவே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு எதுவுமே வழங்க போறது கிடையாது. அவனை எல்லாம் பிளாக் பண்றோம்ல, அவன் கொஞ்ச நாள் ட்விட்டர்ல ரொம்ப நல்லா இன்னைக்கு வந்தானோ அன்னைக்கே அதான் மாறிடுச்சு. யுனைடெட் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க, அவன் வந்தோனே எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. உண்மையா அவன் வர வரைக்கும் கூட நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ட்விட்டர் வந்து போட்ட ஒரே ட்வீட் மொத்தமா முடிச்சு போட்டான் டீம். சானியா மனசு ரூபத்தை எடுத்து ஒரு சொக்காய போட்டு மாட்டு வந்து ட்வீட் பண்ண நிறைய பேர் இருக்கானுங்க அந்த மாதிரி. யுனைடெடுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க. பட் கமிங் டு த கேம், ஏதாச்சும் பார்க்க முடிஞ்சுதா? எனக்கு எதுவுமே தெரியல. கமிங் டு த கேமுக்கு முன்னாடி நான் கௌதம் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், கௌதம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன்னு. நீங்க தானே செகண்ட் பினிஷ் பண்ணுவாங்க. அவ்வளவு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸோட யுனைடெட் டார்கெட் லாங் சீசன் பட்னால கிடையாது, கௌதம்னால. நானும் ஒரு நட்பாசையில எரிக் டென் ஹாக் செகண்ட் சீசன் கேட்ற டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்குது, சைனிங்னா இப்படி பண்ணணும்யா அப்படின்னு நினைச்சேன். இவ்வளவு மாசமான கனவா கண்டேன் நானு. எனக்கு இருக்கிறதுலே பெரிய நான் மேட்ச் ஃபுல்லா பார்த்தேன். ஆக்சுவலா ஹாய்லண்ட் பார்க்கணுன்னே நான் வந்து ஃபுல் மேட்ச் பார்த்தேன். ஹாய்லண்ட் வாஸ் வெரி குட். I didn't understand the substitution. பட் எனக்கு இருக்கிறதுலே பெரிய இது என்னன்னா பிளேயிங் ஸ்டைல் என்ன எனக்கு தெரியல. எனக்கு இப்போதைக்கு ஒரு சிம்பிளா டிஸ்கிரைப் பண்ணோம்னா பாஸ் த பால் டு ராஷ்ஃபோர்ட் அண்ட் இன்ஷால்லா, அதுதான் எனக்கு ஒரே ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் ராஷ்ஃபோர்ட் ஒரே ட்ரிக்கே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கானே தவிர்த்து வேற எதுவுமே பண்ண மாட்டான் அவனும். ஸோ லைக் ஒரு ஃபேனா இந்த லைக் ஹவு டு யூ ஃபீல் இந்த ஸ்டைல் ஆஃப் பிளே இல்லாதது? ஏன்னா மேனேஜருங்கிற உங்க மேனேஜர் வந்து பயங்கரமான ரெப்புடேஷன். அதனாலதான் கௌதம் கொஞ்சம் லைட்டா ஏமாந்து செகண்ட்லாம் ஓட்டுவாங்கன்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணாரு. பட் you tell me man. இல்ல அதான் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன் ட்ரை பண்ணோம் இந்த 4-4-2 டைமண்ட். பட் எந்த ஃபார்மேஷன் ட்ரை பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஸ்டாப் கேப் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எரிக் டென் ஹாக் ஹஸ் பீன் ட்ரைங் டு டூ தட் 8-8 ப்ரூனோ மவுண்ட் இல்லைன்னா ப்ரூனோ எரிக்சன். அது 8-8ன்னு சொல்றதை விட தே ஆர் மூவிங் டூ ஃபார்வர்ட் வித் ஃப்ரீ ரோல் ஃபார் ப்ரூனோ. அது 2-10 மாதிரி தான் வந்து பார்க்கவே ஃபர்ஸ்ட் கேம்ஸ்ல இருந்தது. தவிர ஆக்சுவலி பார்க்க போனா உல்ஃப்ஸ் கேமே the way we won was not very, it was actually where அவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெனல்டி டினைட் ஃபார் உல்ஃப்ஸ் அந்த ஒன்னா அண்ட் அந்த 1-0 வின்னுங்கிறதே வாஸ் வெரி பேட். அதுவே வந்து ஐ டோன்ட் நோ லைக் அந்த 2-8 ஒர்க் ஆலைங்கிறது ஹாஸ் எரிக் டென் ஹாக் ரியலைஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அதுவும் இல்லாம டியூ டு அன்அவைலபிலிட்டி ஆஃப் ரைட் விங்கர்ஸ், அதுக்கப்புறம் மவுண்ட் இன்ஜுரி எல்லாம் பார்க்கும்போது பெலிஸ்ட்ரி ஏன் ஆட வைக்க போற மாட்டாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் இது வந்து ஸ்டாப் கேப்பா இல்ல ஹாஸ் ஹி ரியலைஸ் தட் 2-8s will not work அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. ஆனா இந்த மேட்ச் வந்து லைக் பிரைட்டனுக்காக பண்ண டாக்டிக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா போன FA கப் செமிஃபைனல்லையும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதோ பண்ணாங்க. அதோ ட்விட்டர்ல பார்த்தேன், மேட்ச் பார்க்கல, பட் ட்விட்டர்ல மேட்ச்சுக்கு முன்னாடி பார்த்தேன். இந்த மாதிரி பிரைட்டனுக்காகவே இது பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து தெரியல பிரைட்டன் காப் if he is going to revert back to his 8-8 ஒர்க் ஆகாம சீரியஸ்லி 8-8 in பிரீமியர் லீக் ஒர்க் ஆகாம தெரியல. with Casemiro who is actually fallen off, he is not at his peak definitely.
போன சீசன் அவருதான் பெஸ்ட் டிஎம் உலகமே பார்க்க முடியாது அப்படினீங்க. போன சீசன் அப்படி இன்னமும் he is very good. அது வேற வாய். Age has caught up. Age has definitely caught up with him. He is definitely Florentino Perez ஒரு பிளேயர் ரியல் மேட்ரிட் அனுப்புறான் அப்படினாலே தெரிஞ்சிரணும். Nobody can beat that man in his game. அப்பவே மார்டின் ஓடகார்ட்னு ஒருத்தர் இருக்கான் தெரியும்ல. இது அது பேசும் இப்ப பேசும் அந்த வாய் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். ஓரா பேசக்கூடாது, நாளைக்கு எவர்டன் வேற ஆடுறோம். குட்டிச்சாத்தானுங்க வைப்பானுங்க எங்களுக்கு இன்சர்ட். ஆமா, பட் ஐ மீன் கமிங் பேக் அண்ட் ஃபினிஷிங் அப் ஆன் யுனைடெட், where do they go from here? ஏன்னா மிட் வீக் இதோட ஒரு பயங்கரமான மேட்ச் வருது. அதுல என்ன கூத்துனா அங்க நம்பர் 9 வந்து இந்த டீமை ஜாயின் பண்ணு அங்க போய் உட்கார்ந்திருக்கான். இப்போ அவன் வேற ஒரு வெறியோட வருவான். ஆமா, அவரு கேரியர் ஃபுல் ஆஃப் ராங் டிசிஷன்ஸ். அவரு அலன்சோ மாதிரி. ஆனாலும் பரவாயில்ல, எங்க போனாலும் பெர்ஃபார்ம் பண்றான் பையன். இங்கே அதான் சொல்றேன், இப்ப பயங்கர பிரஷர். பிரைட்டன் தோத்துட்டோம், அடுத்தது பாயன் கூட தோத்துருவோம். இந்த வீக்ல சரியான பிரஷர். என்ன பொறுத்த வரைக்கும் யுனைடெட் வந்து incredibly poor in recruiting. I'm sorry to say this, but you are incredibly poor in recruiting. In terms of நீங்க ரைட் விங்கர் எடுத்துக்கோங்களேன், you guys have 3. இப்போ நீங்க நெக்ஸ்ட் மிட் வீக் போறீங்க, உங்களோட ரைட் விங்கர் யார் சொல்லுங்க? இருந்தா தானே சொல்லுவாங்க, இருந்தா தானே சொல்றதுக்கு. ஒரே ஒரு ரைட் விங்கர் தான் பெலிஸ்ட்ரி, பட் he will not be let to play. அதான் சொல்றேனே, என்னோட பாயிண்ட் வந்து எப்படி, இப்போ நான் what I'm trying to basically say is you spent over around 150-160 million வெச்சுக்கோங்களேன் ரைட் விங்கர்ல, and you had Greenwood who you could have sold if you had அவனோட இஷ்யூஸ்லாம் ஹேண்டில் பண்ணி ஒழுங்கா செல் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ராபப்ளி அவனுக்கு இஷ்யூஸே இல்லைனாலுமே you guys could have probably sold him for around 70-80 million on a good day. So on the talent management வந்து இப்போ would you again start going back to your owner saying என்ன பண்றீங்க அப்படின்னு? இப்போ if Ten Hag has to recruit someone, let's say யார வாங்குவீங்க? இல்ல I think the same an extended of the same question. இது எல்லாமே மேனேஜரோட சைனிங்ஸ் தானே. ஒனானாவா இருக்கட்டும், ஹாஸ்லண்டா இருக்கட்டும், who else did they get? It's all managed. I think 7-8 players in the United sideல வந்து Ten Hag players. கௌதம், என்னோட பாயிண்ட் இஸ் ஒன்லி இந்த ரைட் விங் பொசிஷன் இப்போதைக்கு எடுத்துக்கோங்களேன், because he is trying to reinvent Aaron Wan-Bissaka, who is coming back. He's doing some solid, he's having some solid games, who was actually frozen out, and Rashford is being good. ஆனா ராஷ்வர்ட் வச்சு தான் நீங்க பழக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ராஷ்வர்ட், ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வச்சு இப்போ ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னோட பாயிண்ட் வந்து ரைட் விங் இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ எனக்கு வந்து மேனேஜர் எனக்கு வந்தா வேணும்னு கை காட்டியிருக்கான், சரியா? ஆனா இப்போ அது பேக்ரவுண்ட் செக் பண்ணி அது வாங்குறது வந்து ரெக்ரூட்டிங் டீமோட வேலை தானே. என்னை பொறுத்த வரைக்கும் the articles I've read, the cases I've gone through in terms of அவன் பேர் என்ன, Anthony, he already had some issues before coming to United and Ajax. He already had some issues and it was waved off, and Greenwood has some issues, Jadon Sancho has some issues. So who do you point the fingers right now? Do you want to point the finger at manager, or do you want to point the finger at the recruiting team or owners? எது தப்பு or எல்லாமே தப்பா? இல்ல it actually comes in stages. அதாவது ஃபர்ஸ்ட் என்னோட கான்செப்ட் எப்படின்னா, இந்த சீசன் பொறுத்தவரைக்கும் like the recruitment na it shouldn't be just based on the manager. Recruitment team should have an idea. Manager இந்த பிளேயர் வேணும் அப்படின்னு சொன்னா, like in case of Anthony, போன சீசன் நாங்க சைன் பண்ண, first of all Anthony shouldn't have been signed for like 70-80 million. That was a bad signing. He is got like what 35-40 million market inflation, 60 million with add-ons maximum. Definitely not more than that. But ஒரு மேனேஜர் and Anthony இந்த பிளேயர் வேணும் அப்படின்னு சொன்னா, they should do a complete background check about it. Like Greenwood, there were issues after he started playing. Jadon Sancho had issues prior to that, but he was young. People thought it was okay. But Anthony apparently seemed to have, I mean, media நம்ம படிக்கிற வரைக்கும் seemed to have issues before. That background check should have been done properly. And also recruitment team should have an idea. Manager oda players போன சீசன் ஏன் அவ்வளோ மேனேஜர் சைனிங்ஸ், லைக் நீங்க சொன்ன மாதிரி 7-8 players, ஈவன் சோஃபியான் அமர்பாட் ஹஸ் ஆல்ரெடி பிளேட் ஃபார் எரிக்டன், அதனால அவனை சைன் பண்ணிக்கிறாங்க. தே ஷுட் ஹேவ் அ கிளியர் ஐடியா. இந்த பொசிஷன் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த பொசிஷன்ல we have to bring in this player, not just because a manager wants some player. They should do the scouting properly.
and that problems come from the upper management, like the owners who grant. இப்ப நாங்க வந்து இப்ப எங்களுக்கு மெக்யூரா வந்து செல் பண்ணிட்டு we should be getting a new player. நாங்க மெக்யூரா ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் இல்ல. We should be trying to replace Rafael Varane, who somebody in the long run has to become a starter. But Glazernomics பொறுத்த வரைக்கும் it wouldn't work. You have to sell. நீங்க McTominay sell பண்ணா you get another midfielder. Maguire sell பண்ணா you get another player. We don't care if it is there. ஏங்க ஐ திங்க் நீங்க அந்த குற்றச்சாட்டு வைப்பது வந்து ஐ won't agree. ஏன் சொல்றேன்னா ஆர்சனல் had to get rid of so many players. அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ செல்சி பாருங்க, அப்ப எல்லாருமே செல் டு பை தான். அது இப்போ சிட்டியும் மாறிட்டாங்க. சிட்டி ஃபார்ம்ட் டீம், இப்ப அவங்களும் செல் டு பை தானே. அப்ப அதுக்கு என்ன பண்றது? ஓ செல்லபிள் அசெட்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. that is a problem. எங்களால செல் பண்ண முடியலல்ல. are the players who have been here are in exorbitantly higher wages. எங்களால செல் பண்ண முடியல. இப்ப மெக்வேர் வெஸ்ட் ஹாமுக்கு செல் பண்ணா மெக்வேர் போக மாட்டாங்கறான். எனக்கு நீ இவ்ளோ வேஜஸ் ஓன் பண்ற. this like இது கிளாசிக் கேஸ் ஆஃப் இதுதான். இவ்ளோ வேஜஸ் கொடுத்த இப்ப நாளைக்கு சான்சோ நாங்க ஜனவரில செல் பண்ணா எங்களால முடியாது. சான்சோ இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அவுட். இப்ப நாளைக்கு நான் சான்சோ செல் பண்ணனும்னா ஈவன் இஃப் a biggest club comes in, சிட்டி வந்து நாங்க சான்சோ வாங்குறோம் திரும்ப அப்படின்னு சொன்னாலும் சிட்டி நாங்க ஒருத்த கையெடுத்து கும்பிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் சான்சோட பெஸ்ட் பாசிபிள் ஆப்ஷன் would be to go on a loan to some club. I think Spurs were interested. I think பார்த்த மாதிரி ஞாபகம். No, does this என்ன பண்ணனும்னா any club will ask you cover 90% of the wages, நாங்க 10% தான் கொடுப்போம் அப்படினு சொல்லுவாங்க. ஏன்னா wages are exuberantly high. So we cannot, that is the problem. Chelsea இப்போ என்ன இப்போ we can say Chelsea வந்து அவ்ளோ பிளேயர் வாங்குறாங்க, அவ்ளோ செல் பண்றாங்க அப்படினா they are still under FFP because they sold a lot of youngsters. அதாவது அங்க உட்கார்ந்து கூட சும்மா விட முடியாது. ஏதாச்சும் நோட்டணும் சொரண்டணும். நாளைக்கு தான் மேட்ச். கிரெடிட் வேலிட் இஸ் டியூ, கொடுத்தான ஆகணும். நாளைக்கு மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓ ரைட், நல்லா தான் இருக்கும். ரைட், பெரிய குட்டா போட்டாச்சு. எனக்கு ஒரு ஒபினியன் இருக்கு யுனைடெட் பத்தி. யுனைடெட் என்ன லைக் மேனேஜரே சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பிளேயர் வேணும், ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒரு 3 பிளேயர் வந்து அந்த ஸ்டாப் இது பண்ணி அப்புறம் they have to give manager the option. மேனேஜர் பிளேயர் ப்ரொஃபைல் ஒண்டி தான் கேட்கணும். அந்த பிளேயர் ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி பிளேயர்ஸ். அது ஆக்சுவலா ரெக்ரூட்மெண்ட் டீமுக்கே தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு. அது நமக்கே ஒரு ஐடியா இருக்கு யுனைடெட்க்கு ரைட் விங்கர் வேணும்னு. அவங்களுக்கு என்ன ஐடியா இருக்காது என்ன? Yeah, exactly. So that's plus adula the blame on the manager. It is the recruitment team and the manager. எனக்கு மேனேஜ்மென்ட் கிட்டே ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. என்னன்னா லைக் the manager knows கரெக்ட்டா. இப்போ வந்து நம்ம பேசினது படி ஆண்டனி 100 மில்லியன் பிளேயர் கிடையாது. அந்த நேரத்துல ஆண்டனி கிடைக்கிறான். ஓகே, சோ அவ்வளவு டெஸ்பரேட் சிச்சுவேஷனா மேனேஜர் கூட ஸ்டாப் த ட்ரான்ஸ்ஃபர்ல. ஆண்டனி வந்து ஒண்ணுமே பண்ணல, ஒரு பாடியா நிக்கறான் அவ்வளவுதானே. உங்களோட கோல போட்டு புலி செலிப்ரேஷன் போட்டானே, அப்ப என்ன எப்படி இருந்துச்சா? அதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ணலையே. சிம்பிளானே வருது இப்ப பாக்கிறதுக்கு. ப்ராப்ளம் என்ன, ஆண்டனி நான் கூட பெரிய ஆளா வந்துருவான்னு நினைச்சேன். கோல் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படிதான் நானும் முட்ரிக்க நினைச்சேன். ஒரு நாள் போட்டு புரட்டி எடுத்தான் ஜேம்ஸ் மில்லரை. நானும் நினைச்சேன். அதுக்கப்புறம் ஆளக்கான இல்ல அப்பா நீங்க எழுங்கப்பா, நாங்க பேசும்போது பேசிக்கிறோம். அது எத்தனை வருஷம் கேஸ் நடக்குமோ யாருக்கு தெரியும். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் மேனேஜர் கேன் மேக் அ டெசிஷன். ஏன்னா நாங்க பாத்துருக்கோம் லைக் ஒரு முட்ரிக் இல்லங்கறப்போ லைக் ஆர்டெட்டா செட் எடு டிசைடட் இல்ல வேணாம் we'll get Trossard, probably also because Trossard மாதிரி ஒரு ஆப்ஷன் அந்த நேரத்துல அவைலபிளா இருந்தது. சேம் திங் வித் கைசெடோ அண்ட் ஜார்ஜினியோ. இது வந்து லைக் வேற ஆப்ஷனே இல்லாம ஆண்டனி தான் ஒரே ஆளு காமிச்சாங்களா? அது எனக்கு சீரியஸா புரியல. ஆண்டனி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்டனி இந்த மேட்ச்ல பாவம் ஆண்டனி ஆடவே இல்ல. அவனை பிடிச்சு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். Antony was not like the recruitment signing. Eric Ten Hag said go get this player. எனக்கு ரைட் விங்கர் இல்ல, go get this player because he has already played for him. அத ஆக்சுவலி ரெக்ரூட் டீம் அலோ பண்ணிருக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். லைக் ராகுல் சொன்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் டீம் should have an idea, should have options. இதான் உன்னோட ஆப்ஷன்ஸ். they should for which the background study should have been done. அது எங்க ரெக்ரூட்மெண்ட் டீம் பண்ற மாதிரி ஒன்னும் தெரியல. மேபி இப்ப பண்றாங்களா இந்த சீசன், மேபி they are doing it, but இது it's too late for this season. நான் ஏதோ படிச்சேன் ஹாய்லாண்டும் இன்னொரு மவுண்ட்ல ஹாய்லாண்டும் இன்னொருத்தர் யாரை சைன் பண்ணீங்க நீங்க? எனக்கு மறந்துச்சு. ஹாய்லாண்ட் மவுண்ட் அம்ராபாத். ஹாய்லாண்ட் மவுண்ட் ஒனானாவும் ஹாய்லாண்டும் மட்டும் தான் ரெக்ரூட்மெண்ட் டீம் வந்து சொன்னது. மத்த எல்லாரும் எரிக் டென் ஹாக் வேணும் அந்த மாதிரி. ஒனானா ரெக்ரூட்மெண்ட் டீம் சொல்லல கிடையாது.
யுனைடெட் ஸ்டாண்ட் ட்விட்டர்ல கிளப்பி விட்டது. அதுவும் ரெக்ரூட்மெண்ட் டீம் எல்லாம் பாக்கல. இல்ல ஹாய்லண்ட் யாரோ இன்னொருத்தர் மட்டும் I think Hoyland and Mount மட்டும் இந்த ரெக்ரூட்மெண்ட் டீம் they were selling it because and ஏனா that may be that was a good option because Eric Ten Hag நான் சொன்ன மாதிரி they want 2 8s. One was Bruno Fernandes, Eriksen replacement, they got Mount. But so far double 8 work out. But அந்த டைம்ல வந்து let me ask a question from subscriber. Man United brought in Onana and thought they can improve the attack from behind and score goals like all other modern teams play. But they don't have the players to execute it. So thoughts on that? That is true. நாங்க எங்களுக்கு first of all நீங்க சொன்ன லிசாண்ட்ரோ மார்டினஸ் is very good in finding spaces, but அந்த பாஸை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அந்த பாஸை ரிசீவ் பண்றதுக்கு ஆள், அதுக்கு தான் மவுண்ட் கொண்டு வந்தாங்க. மவுண்ட் நம்பர் 10 மேல ஆடிட்டு இருக்கா முன்னாடி. ப்ரூனோ பெர்னாண்டஸ் அங்கதான் போயாகணும். ராஷ்வர்டு அங்க பின்னாடி வரமாட்டாரு. பால் வந்து எல்லாம் கேட்க மாட்டாங்க, யாருமே பால் கேட்க மாட்டாங்க. பால் நம்மளுக்கு வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிருப்பாங்க. ஸோ லிண்டலாஃபோ லிசாண்ட்ரோ மார்டினஸோ பாலை யார்கிட்ட ப்ராக்ரஸ் பண்ணுவாங்க? So another question, அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கர்ஸ் வச்சு விளையாண்டது இன்னைக்கு ஒர்க் ஆச்சா? They're saying Haaland is not a very good dribbler. Rashford cannot play as a striker. திருப்பி மார்சியாலா வொர்க் ஆச்சான்னு கேட்டது தப்பு. இந்த சிஸ்டம் ஸ்கோர் 3-1 வொர்க் ஆச்சான்னு கேட்டது தப்பான क्वेश्चन. வொர்க் ஆல அவங்க மிட்ஃபீல்டர்ஸ் எல்லாரும் அவங்க ஆடுறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் as someone watching from the outside எல்லாருக்கும் ஒவ்வொரு டெஃபிஷியன்சி இருக்கு. ஆனா அந்த ஒரு டெஃபிஷியன்சியை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி மத்த ரெண்டு பிளேயர் இல்ல. லைக் Casemiro always needs a ball player next to him, but ball player இல்ல. Eriksen is the ball holder, but அவனுக்கு ஸ்பீட் இல்ல. Bruno ஆஃப் த பால் எதுவும் பண்ண மாட்டான். சோ ஒரு மாதிரி ஒரு ப்ராப்பர் மிக்ஸ் மாதிரியே இல்ல எனக்கு. ஆம்ரபாட் எது சுத்தமான பேலன்ஸே இல்ல அவங்கள்ட்ட. எனக்கு அதுதான் இன்னொன்னு என்னன்னா, லைக் டென் ஹாக் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான மேனேஜர். அதனாலதான் வந்து எல்லாருமே வந்து he'll do well people saw what he did at Ajax, அந்த ஒரு Ajax team வச்சு கொண்டு வந்தது எல்லாமே. So it's you guys are not having a great squad, but ஒரு functional 11 இருக்கு உங்ககிட்ட. அந்த functional 11 பெர்ஃபார்ம் பண்ணாததான் எனக்கு வந்து என்னன்னே புரிய மாட்டேங்குது. Exactly இல்ல functional 11 பெர்ஃபார்ம் பண்ணப்ப he should be able to like with his experience and everything. இப்போ Klopp, I'm just like ஒரு Klopp-ஓட எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லுவேன். இல்ல எனக்கு வந்து Klopp வந்து what he does like on the pitch, அந்த தியேட்ரிக்ஸ் எனக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். அந்த passion சொல்லிட்டு ஏன்னா மத்தவங்க பண்ணா அதே வந்து இது பண்ணுவாங்க. உங்க ஆளு பண்ணாததா நாங்க பண்ணிட்டோம். இததான் சொன்னேன். இப்ப நான் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள வந்து பாத்தீங்களா? இது எக்ஸாக்ட்லி இது இந்த பாயிண்ட் தான் நான் சொன்னேன். அவங்க பண்ணா பேஷன்பாங்க, மத்தவங்க பண்ணா வந்து இது ஓவர்பாங்க. பட் டு பி ஆனஸ்ட் அந்த 2016 அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் லிவர்பூல் வந்த டீம் வச்சு Klopp ஆடினது வந்து இட் வாஸ் அன்பிலீவபிள். யூ கைஸ் டிட் தட் டு an extent லாஸ்ட் சீசன் அந்த பேட்ச்ல இருக்கிறப்ப. பட் எப்ப அந்த பேட்ச் முடிஞ்சுச்சோ உங்களுக்கு வந்து லைக் டோட்டலி க்ளூலெஸ்ஸா இருக்கீங்க பிட்ச்ல. லைக் ஒரு மாதிரி வந்து யூ ஆர் நாட் ட்ரைங் டு score goals, and rather you're just waiting for an opposition mistake to create something out of it மாதிரி தான் இருக்கு எனக்கு. And I don't know if 2023ல ஃபுட்பால் இவ்வளவு இவால்வ் ஆகி ஒவ்வொருத்தரும் இன்வெர்டட் ஃபுல் பேக் அது பண்றோம் இது பண்றோம்னு வர டைம்ல I don't know if that would work for a big team like United. எனக்கு அதுதான் வந்து இது எவ்வளவு தூரம் சஸ்டைனபிள்னு எனக்கு தெரியல. இல்ல I think அதுக்கு ஆட் ஆன் பண்றதுக்கு ஒண்ணு மட்டும் கேட்கணும். அவங்க கேட்டிருக்காங்க, is Eric Ten Hag's biased towards certain players starting to prove to be the downfall? ஃபர்ஸ்ட் அருண் அவங்க கேட்டதுக்கு வந்து இது வந்து functional we have 11 good players, ஆனா in order to be a very good functional 11 they are not put to their best use. ஃபார்மேஷனா இருக்கட்டும், லைக் நீங்க சொன்ன மாதிரி மிட்ஃபீல்ட்ல எங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் எல்லாருமே ஒருத்தனோட டெஃபிஷியன்சி இன்னொருத்தன் வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி எங்களுக்கு மிட்ஃபீல்டர்ஸே கிடையாது. தட் இஸ் நீங்க வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸை நீங்க வந்து நம்பர் 8ல டிசிப்ளின்டா ஆட வைக்கவே முடியாது. ப்ரூனோ பெர்னாண்டஸ் கேன் ஒன்லி பிளே as a free roam player. எரிக் டென் ஹாக் இல்ல எனி கிவன் மேன், இப்ப பெப் கார்டியோலாட்ட ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஆடி இருந்தா கண்டிப்பா நீ டிசிப்ளின்டா இந்த ரோல்ல தான் ஆடணும், இல்லனா யூ ஆர் அவுட். he would have done that. ஆக்சுவலா குவார்டியோலா வந்து ஃப்ரீடம் கொடுத்திருப்பான், ஆனா அவன அகாமடேட் பண்ற மாதிரி இன்னொரு பிளேயர் அது போடல எரிக் டென். ஆர் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீ நான் சொல்றதா செய்யணும், அதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோங்கற மாதிரி ஒரு ஏரியால வந்து இது நீ பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது. So what if Amrabat is ready? என்ன midfield? What if Amrabat comes in? Even if Amrabat comes in, I don't think like Eric Ten Hag change பண்ணுவாரான்னு தெரியல. பண்ணாருன்னா it's good for we have to personally for me we cannot play with 2 8s. If Amrabat comes in, I would play him alongside Casemiro and I would put Bruno Fernandes number 10 la ni free roam aadigo.
நீ நம்பர் 8லயோ நம்பர் 6லயோ நீ ஃப்ரீ ரோமா ஆடுறது எனக்கு பிடிக்காது. ஐ மீன் இட் டசன்ட் ஒர்க் இன் எனி ஃபுட்பால் கேம், இன் எனி டீம் இட் வுடன்ட் ஒர்க் லைக் தட். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா ரைட் விங் எங்களுக்கு இல்ல இப்ப. I do not know if Pellistri comes in, if Pellistri can be consistent. நீ கன்சிஸ்டன்டா இல்லைனா கூட பரவாயில்ல, சம் ரைட் விங்கர் அப்படி இருந்து நீ ஃப்ரீ ரோம் ஆடினா கூட பிரச்சனை இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் அபவுட் ராஷ்வர்ட் கமிங் இன். ராஷ்வர்ட் பாலை வாங்கிட்டு லெஃப்ட் விங்ல அவன் ரைட் விங் ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் அவன் ரைட் விங்ல இருந்து கூட நிறைய பாஸ் போட்டான். லெஃப்ட் விங்ல போனதுக்கு அப்புறம் பாலை உள்ள எடுத்துட்டு போய் இட்ஸ் சேம் ட்ரிக். டிஃபெண்டர்ஸ் ஹேவ் காட் இம்யூன் டு தி ட்ரிக். இவன் இதுதான் பண்ண போறான், இவன் எப்படியும் பாஸ் பண்ண போறது கிடையாது, அந்த புல் பேக் வராது, ஒரு சூப்பர் அன்பாப்புலர் ஒபினியன் காமெண்ட்ஸ்ல, as Erik ten Hag brought in the players he's already worked with to win the dressing room over after the Ronaldo saga. Sama question ya. Ronaldo, in order to answer it, Ronaldo போன இதுல பேசும்போது சொல்லியிருந்தேன், ரொனால்டோ சாகா பொறுத்த வரைக்கும் what he did with Ronaldo has already won him some side of the fans. But dressing room lose பண்றதா அப்படிங்கட்ட it's too early. I don't think he's going, regardless of the play, it's too early. That the kind of decisions he has taken with Jadon Sancho and anything, he has told him it's only my way. Yeah, that's correct. Manager அப்படிதான் இருக்கணும். மேனேஜர் வந்து லைக் யூ அது அத்தாரிட்டி காமிக்கணும் மேனேஜர். சான்சோ விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் I totally stand with what ten Hag. ஒரு மேனேஜர்னா the moment you start like அந்த இப்படிதான் நம்ம வந்து டிசிப்ளின் இன்ஸ்டால் பண்ணி இதுதான் கொண்டு வர போறோம், இதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ்னு செட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாருக்குமே வந்து அதை விட்டு கொடுக்க கூடாது. தேவர் டாக்ஸ் தட் அவன் வந்து ஒரு சில பேருக்கு வந்து லீவே கொடுக்குறான். I don't know about all that, but ஒரு மேனேஜர்னா he has to take a stand, and taking the stand in Sancho யுனைட்டட்ல என்ன ப்ராப்ளம்னா மீடியா லீக்ஸ் நிறைய ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுவே உனக்கு பாதி இப்போ சிட்டி எல்லாம் பண்ணா பாதி இருக்காது. ஆர்சனல்லயும் they will control. யுனைட்டட்ல சும்மா மீடியா லீக்ஸ் actually அத பேசலாம் சைஸ் அந்த மாதிரி. எவனோ ஒரு பிளாக் ஷீப் இருக்கான் அவங்க கூட்டத்துல. யுனைட்டட பத்தி லீக் பண்ணா பரவாயில்ல, யுனைட்டட செல்சி டீம் நியூஸ் எல்லாம் வரும். அதுதான் உங்க ஆளுங்க எப்பயுமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. யார் எவனை ரெக்ரூட் பண்றா உடனே போய் கவிடலான்னு ஏதாவது ஒரு ரெக்ரூட் பண்ற சொந்தமா பண்ணீங்களா நீங்க? இதெல்லாம் நீங்க கம்ப்ளைண்டே பண்ண கூடாது அனிரோத். இல்லங்க சொல்றேன், டீம் நியூஸ் சொல்றாங்க, மேட்ச் டீம் நியூஸ் சொல்றாங்க. இல்ல அதேவா கோலி வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஆட்டட்டா எவனையோ பாக்குறான், பார்த்தாதான் நம்ம அவளை பிடிச்சிருவோம். But I mean, last question on Man United. Where do Man United go from here? Is Erik ten Hag's position safe? எங்க பிரச்சனை Erik ten Hag position should be safe regardless of the results. Yeah, I agree. என்னோட problem, I mean, since I've been following United for so long, என்னோட problem started with being Moyes sacked, with Mourinho sacked, with Ole sacked. என்ன give I mean, see Arteta now. I mean, I have been very critical of Arteta for a very long time, but look at what he is creating now. First ரெண்டு சீசன் என்ன 2-8 2-6 அந்த மாதிரி they finished 8-5-2. Yeah, but people were very confident about what Arteta was. Arteta player இருக்கும்போதே when Pep was in Barcelona, there were like instances where he contacted Arteta for tactics. I mean, you have to get information. So people knew what Arteta was. If you are believing in Erik ten Hag so much, I do not know if this is what management will do. ஏன்னா நாங்க இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. Moyes was a very, I mean, after Alex Ferguson போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்து அந்த ஷூ உடனே ஃபில் பண்றதுங்கிறது it is not possible. He should have been given time. Moyes sack was a problem. I was very disappointed with that. Won the FA Cup, he learned that he was sacked through media. That was a problem. Mourinho sack was a problem. Mourinho lost the dressing room for what? Paul Pogba. Again, player power one there. இப்பது இல்ல see Erik இப்ப they are backing the manager more than player அப்படிங்கிறது it is a good thing. So regardless of even if you are finishing 17th, relegate ஆனா the club is getting sold. So that is also a good thing. அநியாயமா அதாவது ஓரளவுக்கு ஓடலாம், ஓரளவுக்கு பேசலாம், நான் ஏத்துக்கிறேன். இப்படியா செல்சி அந்த பொசிஷன்ல போய் மரண பயத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களே கமெண்ட் இருக்காங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? இப்ப கிளப் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கா? திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க, அவன் கேட்டுக்கிட்டோம்.
they are building எங்களுக்கு players. என்னப்பா 4 கேம் ஆயிருக்கு, கோச் என்ன பண்றான்னு பாப்போம். நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு நாங்க ஜெயிச்சா யுனைடெட் மேல, தோத்தா அங்கேயே இருப்போம், அவ்வளவுதானே. நீங்களும் பாச்செல்லாம் சாக் பண்ண கூடாது irrespective of what happens this season. He has to fully stick. Yeah, but let's not change topic. பண்ணிட்டு I will come back to all that. Yeah, but let's அவனே அடி நடிக்கிறீங்க. அதான் let's move on to City. There is no Let's move on to City's game. Initial thoughts. Were there any doubts? Actually, order up Lama Gautam. We'll start with your game first. Okay, we'll go to Liverpool's game first. Liverpool. Pathetic first half, brilliant second half. What do you guys think about the general team? நீங்க சொல்லுங்க, நீங்க உங்க ஒபினியன் ஃபர்ஸ்ட் உங்க ஒபினியன் சொல்லுங்க, அப்புறம் நாங்க பேசுறோம். Okay, I basically think எங்க டீம் very ரொம்ப மோசம். But இதுல வந்து I like to mention something that Klopp did press conferenceல ஒரு விஷயம் பண்ணாரு. He did it to a specific journalist. அவர் வந்து லிவர்பூல் ஜேர்னலிஸ்ட் அண்ட் அந்த லிவர்பூல் ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு 1 or 2 years முன்னாடி he said so much about what went on inside the dressing room. He wrote a bit extensive article. அது வந்து கிளாப்புக்கு பிடிக்கல. So from then on அந்த ஜேர்னலிஸ்ட் ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கான கேள்வி கேட்டா he is giving it back to the journalist. சம்பந்தமே இல்லாம என்னமோ கிறுக்குத்தனமான பதிலா வரும். ஓகே, இதுல வந்து I stand with Klopp one because he is my manager. 2, எல்லா ஜேர்னலிஸ்டும் கேட்கிற கேள்வி இஸ் கிளிக் பைட்டிங் ஃபார் தேர் ரெஸ்பெக்டிவ் பிராண்ட்ஸ். ஏதாச்சும் மேனேஜர் சொல்லணும், அதை பத்தி நான் எழுதணும், அதை நான் டைட்டிலா வச்சு எழுதிக்கலாம் அப்படிங்கறதான் இட்ஸ் அ காமன் தீம். அது நான் ஜேர்னலிஸ்ட் தப்பு சொல்லவே இல்லை, தே ஆர் டூயிங் தேர் ஜாப், நான் இல்லைன்னு சொல்ல. பட் வாட் ஐ இங்க என்ன நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன்னா, ஃப்ரம் 2016 நினைக்கிறேன் லிவர்பூல் ஹேவ் பிளேட் 12 early kickoffs. That's twice more than any other team. Arsenal have played 6. The next most is Liverpool at 12 early kickoffs. அதாவது எங்க டீம்ல வந்து ஏகப்பட்ட சவுத் அமெரிக்கன் பிளேயர்ஸ் இருக்காங்க. And they came back Thursday morning 10 மணிக்கு தான் they came back to Liverpool. Imagine 7-hour time difference இருக்கு. They have to rest. They can't train. Straight early kickoff Saturday games. அது ஒரு விஷயம் வந்து அந்த கேள்வியை தான் அந்த ஜேர்னலிஸ்ட் கேட்டாரு. அது கேட்டதுக்கு தான் கிளாப் சொன்னாரு, நான் என்ன சொன்னாலும் உடனே கிளாப் வந்து இப்படி மோன் பண்றாரு அப்படி மோன் பண்றான்னு எல்லாம் சொல்லத்தான் போறாங்க. நான் என்ன சொன்னாலும் இது எதையுமே நீங்க மாற போறது இல்ல. பிராட்காஸ்டர்ஸ் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தான் போட போறாங்க. இப்ப நெக்ஸ்ட் 3 இன்டர்நேஷனல் பிரேக்லயும் இன்னைக்கு கேமை தவிர அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக்கோ அதுக்கு அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக்கோ அந்த 2 இன்டர்நேஷனல் பிரேக்ல அகைன் we are the ones who kicking off the weekend at early kickoff. So is this something? Okay, the first question is scheduling plays a very important role in challenging for the title. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா 2-hour 3-hour recovery is very very important. என்னை பொறுத்த வரைக்கும் I mean நீங்களும் இத்தனை வருஷமா ஃபுட்பால் ஃபாலோ பண்றீங்க, நீங்களும் நேத்து வந்து பார்க்கல. You guys know how each club function, how each player's bodies function and everything. What do you feel about this? General Can I actually start this? See, I think என்ன பொறுத்த வரைக்கும் Jurgen Klopp had the option to do this the most hassle-free way possible. Regardless of what's being said in the media or not, you guys had someone in the bench called Endo, and you guys could have started Endo instead of McAllister. But see, enna portha varaikum when he knows McAllister is going to be tired or he is going to not give us ஏன்னா அப்படி சொல்ல வரீங்க. You want your best players to play every game. You want your best players to start every game. Scheduling இப்படி பண்ணனால both ways இல்ல கௌதம். நான் both ways சொல்லலையே. நான் என்ன சொல்றேன், இந்த ஷெட்யூலிங் இப்படி இருக்கறனால தான் நாங்க இப்படி விளையாட வேண்டியதா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நான் வந்து போத் வேஸா வேணும்னு சொல்லலையே. I always want my best players to start every game. See, என்ன பொறுத்த வரைக்கும் Klopp வந்து let's say he came back yesterday morning னே வெச்சுக்கோங்களேன். yesterday morning தான் அவர் வராரு அப்படின்னு வெச்சுக்கோங்களேன். அப்போ shouldn't Klopp know better? Okay, the player needs some rest and he should be benched. And I have players like பேர் என்ன Ryan Givenbatch இருக்கான், எனக்கு வந்து Endo இருக்கான். Why not start these guys? Why not start Elliott who came in the second half? Why not? இது எப்படி நீங்க எப்படி தெரியுமா சொல்றீங்க, ஒவ்வொரு தடவையும் நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். ஷெட்யூல் இப்படி வந்துட்டனால உனக்கு தான் ஷெட்யூல் இப்படி இருக்குன்னு தெரியும். ஷெட்யூல பத்தி ஆக்சுவலி பேசல நான். ஷெட்யூல பத்தி நீங்க மாத்துங்க. You have a squad. What I want to ask is, நீங்க சொன்னது பொறுத்த வரைக்கும் அனிருத் சொன்ன மாதிரி you want the best players, but you want the best players who are at their best on the given day. So அனிருத் சொன்ன மாதிரி
நேத்தான் கிளாப் வராரு அப்படின்னா who is the best going to be tomorrow? McAllister Endova, just for comparison sake. Fitness levels, in terms of physical, mental, everything. Physical fitness எல்லாமே பாக்கும்போது who is going to be best on that given day? We are not சரி, இப்போ வந்து எண்டோ இன்ஜர்டா என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு வேற பிளேயரே இல்ல, மெக்காலிஸ்டர் தான் ஆடி ஆகணும். கௌதம், இது சிமிலர் நான் ஒன்னு சொல்லட்டுமா? இப்ப ஜனவரியில வந்து ஆப்கான் நடக்குது, இந்த வருஷம் வந்து ஏசியா கப் நடக்க போகுது. மேனேஜர்ஸ் ஆர் கோயிங் டு லூஸ் பிளேயர்ஸ். அந்த பாயிண்ட்ல இதே சிச்சுவேஷன் தான் கிட்டத்தட்ட. ஷெட்யூல் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வராங்க, பட் யூ ஆர் லூசிங் a player. அதுக்கு தானே ஸ்குவாட் வச்சிருக்கோம். நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஆடாம ஒரு சென்டர் மிட்ஃபீல்டரை நம்பர் 6 ஆட வச்சுட்டு நீங்க ஆட வைக்கிறீங்க. லைக் he shouldn't be ideally playing there. அவன் வந்து லைக் he's not made for that position. கரெக்ட்டா? அப்போ இது எப்படி வந்து நீங்க சொல்றது புரியுது. பிளஸ் ஸ்கெட்யூலிங் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த காம்படிஷன்ஸ் தட் யூ ஆர் பிளேயிங் இன்ல. உங்களுக்கு நீங்க வந்து யூரோப்பா ஆட போறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குதுல்ல. யூரோப்பா ரெஸ்ட் கிடைக்குது சரி, பட் recovery before the game is actually important. La Europa you have other players la, adha na solren உங்களுக்கு squad இருக்குல. complain on scheduling also. ஏனா இல்ல the thing is, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால தான் கிளப்ஸ் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கொடுத்தாரு. நான் எப்படி சொன்னாலும் எதுவும் மாற போறது இல்ல. அந்த கேள்வி நீ என்கிட்ட கேக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்கறதா he gave it back. I agree with Klopp calling out the scheduling. I agree with it, but எனக்கு என்னன்னா, like Anirudh said a good point. He could have done this, he could have called it out and still done it in a very hassle free way in his teamல. இன்னைக்கு நீங்க சப்போஸ் ஒருவேளை தோத்துறீங்கன்னா, what would have Klopp said against scheduling அப்படினு? Yeah, I mean it is true also. I am not saying it is not true. It is அவர் புல்லு சைஸ் கம்மியா இருந்தது, காத்து ஜாஸ்தியா அடிச்சது அப்படிலாம் சொல்றவர். அவர் இதெல்லாம் சாதாரணமா அடிச்சு விடுவாரு. நாங்க ஆப்போனன்ட் மாத்தி விளையாண்டாங்க, அதனால தான் தோத்தறோம் கூட நாங்க சொல்லுவோம். அதெல்லாம் கேட்க கூடாது. எங்களுக்கு வாரம் யாருக்கு நாடு விடுங்க. நாளைக்கு தெரியும். இது நீங்க வந்து இந்த சிச்சுவேஷன் எப்படி நீங்க பார்க்கணும்னா, இந்த ஷெட்யூலிங் ஒரு தனியா இல்ல கிளாப் இதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்றது தான். சிச்சுவேஷன் இஸ் a different issue from how Klopp could have. இல்ல what I am trying to say is I also don't believe in these excuses. அதாவது கிளாப் கொடுத்த ஏகப்பட்ட எக்ஸ்கியூஸ்க்கு நானே டேய் இதெல்லாம் அநியாயமா தெரியலடா அப்படின்னா எனக்கே தோணி இருக்கேன். the same with the schedule thing. எனக்கு நான் வந்து ஐ எம் நாட் ட்ரைங் டு டிஃபெண்ட் வாட் கிளாப் செட். நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாவே ஷெட்யூலிங் இஸ் திஸ் வே. ஆனா அந்த பிரஷர்ல என்ன நடந்துச்சு, அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு சொல்ல வரேனே தவிர, எனக்கும் பேசிக்கலி எனக்கு 10 பேர் இன்ஜோர்டா இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, மீதி 5 பேர் இருக்காங்க, நீ விளையாண்டுதான் ஆகணும். 10 பேர் இன்ஜோர் ஆயிட்டாங்கிற காரணத்தை வச்சாலாம் நீ தப்பிக்க முடியாது. என்னோட மெயின் கோல் கீப்பர் இன்ஜர்டு, அதனாலதான் என் மொத்த டீமும் படுத்துருச்சு. வழக்கமா யுனைடெட் ஃபேன்ஸ் சொல்லுவானுங்கல்ல, 2 பேர் இல்லடா இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நாளைக்கே வரும். வரான் மட்டும் இருந்திருந்தா வேற லெவல் ஆடி இருப்போம், நாளைக்கு நியூஸ் வரும். டவுட்டே இல்ல அதுல. சோ ஐ எம் நாட் சம்மன் ஹூ பிலீவ்ஸ் தட். எனக்கு வந்து 4 பிளேயர் 2020 சீசன் we had no center backs available. ரெண்டு அதாவது வாழ்க்கையில மெயின் டீம் ஆடாத 2 பேர் வச்சு we finished the season. 4 games in இன்னைக்கு we played with our first choice 2 பேர் சென்டர் பேக் கிடையாது. So I don't believe இன்னைக்கு தோத்திருந்தாலும் I wouldn't go back and say main center back தான் அதனால தோத்துட்டோம். But coming to the performance of Liverpool, do you genuinely feel Liverpool have a chance at the title? Varun நீங்க ஆரம்பிங்க. சேலஞ்ச் நான் ஸ்டார்ட் பண்றேன். டைட்டில் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் தோணுது. ஏன்னா அந்த கரெக்டான ப்ரொஃபைல்ஸ் இல்ல. ஒரு லாங் சீசன் பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 6 இல்ல. பிளஸ் இதுவே ஒரு ப்ராப்ளமா வரலாம். அந்த ஷெட்யூலிங்கே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா வரலாம். என்ன கேட்டா யூரோப்பா லீக் ஆடுறீங்க, அதுவே ஒரு ப்ராப்ளமா வரலாம். பட் லிவர்பூல் ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் அதர் டீம்ஸ். அது வந்து எனக்கு also adding to whatever Rahul said, midfield la you guys look extremely weak. The first half you guys got outrun. Endo வந்து நான் 3 கேம் பாத்திருக்கேன், மெக்காலிஸ்டர் 3 கேம் பாத்திருக்கேன். both of them have not been settled. நிறைய பேர் வந்து எண்டோ வந்து ட்ரிபிள் பாஸ் பண்ணிட்டு போறாங்க. and also மெக்காலிஸ்டர் doesn't look that sharp. இன்னைக்கு that is one of the reason. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு எக்ஸெப்ஷனா எடுத்து அவர் டயர்டா இருந்தாரு, அதனால தான் அப்படி ஆடினாருன்னு சொன்னாலுமே மத்த 2 கேம் I don't think so he's been convincing enough for Liverpool. Maybe you can. No, I think McAllister is being played out of position because we don't have a natural DM. அது என்னால மெக்காலிஸ்டர் தப்பே சொல்ல முடியாது. and he's been good for what he's made to play. நல்லா தான் விளையாடி இருக்கான். எனக்கு அவன தப்பே நான் சொல்ல மாட்டேன். I have a question here. Like Klopp is an exceptional tactical coach.
Okay, so do you think he is trying to play McAllister as out and out DM? இல்லைனா like the way you are bringing in your right back inside Trent இருக்கட்டும், I don't know who played today, Joe Gomez நீங்க உள்ள கொண்டு வரதாயிட்டோம், is he trying to change that out and out DM position into a much more like a 3-2-2? இல்லைங்க, அது இஸ் நாட் ட்ரைங் டு சேஞ்ச் இட். as far as I know we வேணுமே உங்களுக்கு டெஃபினட்டா இன்வெர்ட் பண்றப்ப கூட வந்து புடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. எனக்கு அதெல்லாம் மெக்காலிஸ்டர் பண்றான் இப்போ, அதெல்லாம் வேற ஆப்ஷன்லாம் மெக்காலிஸ்டர் பண்றான், but is he trying to do that in the offensive chance? no the problem போன சீசன் வந்து எல்லா கேலடுங்களா இருந்துச்சு. so we were easily getting beat. center of the pitchல வந்து திரும்பி பார்த்தா என்ன 4 பேரையும் காணோம் அப்படின்னு தான் இருந்துச்சுனால we had to invert. அதாவது Klopp didn't want Trent to invert. he saw Zinchenko, he saw Stones. சரி நம்மளும் ட்ரை பண்ணி தான் பாப்போமே அப்படின்னு பண்ணின மாதிரி தான் இருந்துச்சு தவிர இந்த சீசனும் பாரு we played 4 games with Trent. அந்த ஆஸ்டன் வில்லா கேம்ல மட்டும்தான் he inverted. மித்த எந்த கேம்லயுமே he didn't invert because தேவைப்படல. அதாவது ஆஸ்டன் வில்லா கேம்ல ஏன் தேவைப்பட்டுச்சுன்னா he didn't invert. ஆக்சுவலா Trent became the center back ஆஸ்டன் வில்லா கேம்ல. he was not inverting. என்ன பண்ணாருன்னா he pushed Matip out wide and Trent became the center back along with Gomez. so he's trying a few things. இப்ப பிரச்சனை என்னன்னா எங்களுக்கு DM இல்ல. problem is கைசேடோ அடி செருப்படி வாங்கணும், அதை வாங்கின போய் திருப்பி போய் லாவியாட் அடுத்த செருப்படி. எந்த வகையா ஆட விட மாட்டீங்க. he is not yet ready for the system. not settled. yeah he is not yet ready. அவன் கண்டிப்பா ஃபெபினியோ பண்ணத அவனால பண்ண முடியாது. it will take time. இப்போதைக்கு பார்த்தா மெக்காலிஸ்டர் இஸ் பெட்டர் ஆப்ஷன் than எண்டோ. exactly. அதனால வந்து I don't think he's trying to change the setup. I just feel 4-3-3 தான் கிளாப்புக்கு தெரியும். 5 வருஷமா அதான் பண்ணிருக்கோம், வேற எதுவுமே தெரியாது. தெரியாதமா அந்த கடைசி 10 கேம் கிளாப்புக்கு தெரிஞ்ச சிஸ்டம் it has worked brilliantly. exactly. yeah that's what I'm saying. there is no loopholes. இப்போதைக்கு நீங்க சொன்ன ஒரே லூப்ஹோல் ஃபெபினியோ மாதிரி லாங் லெக்ஸ் ஓட அந்த ஃபாஸ்ட் பிரேக்க ஸ்டாப் பண்றதுக்கான ஆள் இல்ல. I think what actually the divides a great manager into the world class manager is how Pep changes his system. I have to credit Pep here because Klopp வந்து நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா 4-3-3 தான் எனக்கு தெரியும்பா, எனக்கு தெரிஞ்சதுதான் நான் ஆடுவேன், இது மட்டும் தான் நான் ஆடுவேன், நான் வந்து இவால்வ் ஆக மாட்டேன்னா no manager can become that elite class. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்ட் கிளாஸ் டேர்ம் இன் ட்விட்டர் இஸ் ஆல்வேஸ் பீன் ஓவர் எக்ஸ்ப்ளோர்ட். சும்மா அப்படியே வச்சு கடாசுவாங்க யாரா இருந்தாலும் வேர்ல்ட் கிளாஸ். இது எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ், எல்லாருமே வந்து கோட் அப்படின்றவானுங்க. சோ அத நான் ஒத்துக்கவே மாட்டேன். சோ எனக்கு தெரிஞ்சு கோட்னா 1, வேர்ல்ட் கிளாஸ்னா 2-3 பேர் தான் இருக்க முடியும், அதுக்கு மேல இருக்க முடியாது. இல்ல இந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து அனிருத் கொண்டனால ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். டார்வின் நூனியஸ், எர்லிங் ஹாலண்ட் 2 straight number 9s at the same time பிரீமியர் லீக் வந்தாங்க. சிட்டியும் நம்பர் 9 வச்சார்ல, லிவர்பூலும் நம்பர் 9 வச்சார்ல. அட்லீஸ்ட் சிட்டி ஃபார் 2 years, லிவர்பூல் ஃபார் 5 years. ரெண்டு ஹாலண்ட் ஸ்டார்டட் பேட். அதாவது ஹாலண்ட் was scoring goals but the team weren't playing well. Nunez wasn't scoring goals, the team wasn't playing well. But the way Pep adapted the team to put Haaland back into it, it was simply scintillating. போன சீசன் பாக்கும்போது Klopp was struggling, literally struggling. என்ன பண்றேனே தெரியல நூனியஸ் வச்சிட்டு. அது வந்து I would like to mention சிட்டி பொறுத்த வரைக்கும் I agree with you what you said. They were not, because அவங்க வந்து they were not used to play with the out and out number 9. But when Pep came in and he taught them how to play with the proper number 9, they adapted really well, given that Haaland was in peak of his form. But இதுவே Klopp try பண்ணும்போது Darwin Núñez was not in his peak of, he is an exceptional player, the positions he gets into are exceptionally good, but he was not in the peak of his form, and over the season அது இல்லாதப்போ his confidence went down. So maybe that is why I think that has also contributed. It's not என்னோட opinion change. என்னோட opinion பெப் இப்போ வந்ததால நான் சொல்றேன். So டார்வின் நூனஸ் எர்லிங் ஹாலண்ட் ஃபர்ஸ்ட் கம்பேரே பண்ண கூடாது என்ன கேட்டா. ஹாலண்ட் வந்து இஸ் டிஃபரண்ட் லீக், நமக்கு தெரியும் ஹாலண்ட் டாட்மண்ட்ல எப்படி அடிச்சிருக்காரு. நூனஸ் வந்து இப்பதான் லைக் டெவலப் ஆகி பென்ஃபிகால ஒரு நல்ல சீசன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கம்பேர் பண்ணதே தப்பு. அது பிளஸ் பெப் வந்து நீங்க சொன்ன மாதிரி அடாப்ட் பண்ணிருக்காரு, பயங்கரமா சூப்பரா அடாப்ட் ஆகி. பட் டீமும் சேர்ந்து அடாப்ட் ஆயிருக்கு. லிவர்பூலுக்கு வந்து டீம் வந்து அடாப்ட் ஆகல. கிளாப் என்ன ட்ரை பண்றானோ பிளஸ் கிளாப்பே கன்ஃபியூஸ்டாவும் இருந்தான், இது பண்ணலாமா இது பண்ணலாமா. ஐ திங்க் what is doing with Trent this season is good. ஏனா ஒரு மேட்ச்க்கும் ஒரு மாதிரி ஆடுறாரு. ஆமா ஆமா, Trent வந்து ஒரு ஆப்போனன்ட் படியா யூஸ் பண்றாரு. I think that is good. ஒரு லாங் டர்ம்ல ஒரு ரிசல்ட் வரும். ஒரு பிரச்சனை இதுல question in Brighton Caicedo helped McAllister defensive transitionsல, which is Liverpoolல அது இல்ல. So everyone is saying McAllister is good with progressing the ball, டிஃபென்சிவ் டிரான்சிஷன்ல ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு. அதனால ஐ திங்க் இட்ஸ் ஃபெயிலிங். மெக்காலிஸ்டர் இஸ் நாட் a 6. ஐ திங்க் மெக்காலிஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் he would be a,
I mean, I may not. I could be completely off here, but given the role of both Szoboszlai and McAllister being played in Premier League for so long, he could do a better role than Szoboszlai. Other way, he could do a better job on the other side. That's what I feel. But உங்களுக்கு DM இல்ல, I mean in football இப்ப DM like very கம்மியா இருக்காங்கிறது it's a fact. But உங்களுக்கு DM இல்லங்கிறது it just aids to it. I wouldn't blame anyone. அந்த ஒரு குதிரை படம் வரைஞ்சிருப்பாங்க தெரியுமா, அட்டாக் வந்து மேல அப்படியே வந்து குதிரையோட ஃப்ரண்ட் வந்து நல்லா அழகா இருக்கும், அப்படியே போக 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 எக்ஸாக்ட்டா இப்ப லிவர்பூலுக்கு அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா. அந்த மிட்ஃபீல்ட் வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கு அந்த இடத்துல. So you feel Liverpool aren't title contenders yet? இல்ல பட் honestly speaking you guys are getting points, that's all matters. நீங்க எப்படி விளையாடுறீங்க விளையாடாதீங்க அதெல்லாம் மேட்டர். டேபிள்ல என்ன தெரியுது உங்களுக்கு, 3 பாயிண்ட் வந்திருக்கு. இதுதான் அதை விட கேவலமா ஆடியே இப்போ பாயிண்ட் வின் பண்றீங்கன்னா ஒரு கிளாப் ஒரு ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா வெச்சுக்கோயேன், அது இன்னும் பெட்டரா இருக்கும். This will give you confidence for the next 2-3 games. என்ன பொறுத்த வரைக்கும் it will take a hit in mid season. That is what I will see. கிளாப் ஃபிகர் அவுட் பண்ணலனா ஹிட் எடுக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. What I feel is in a perfectly competitive, all given that equal competitive world against, if it is Arsenal, I'll just put in Chelsea, United, Liverpool, ivanga nalla aadranga at the same level. Appadna they are definitely title contenders. But we are talking about someone called City who are juggernaut. அவங்கள பிரேக் பண்றதுங்கிறது இந்த சீசன் ஆயிடும். பிகாஸ் போன சீசன் பெப் பாத்தீங்கன்னா he was figuring out a lot of stuff till December, January. It clicked in Jan. And Arsenal started dropping a little in Arsenal and they won it. But in the season, he has started off with a perfectly oiled machine system. So, avangala ipa stop pandradungadhu, it's going to be difficult given the fact that Pep doesn't do a lot of mistakes. If he does a mistake, it's due to overthinking, not that he has got something wrong. புதுசா வந்தவங்க எல்லாம் வந்து ஜெரமி டோக்கோ வந்து கோல் போடுறான். ஏன்னா டோக்கோவை உள்ள வந்தோடனே நம்ம சொல்றோம் சான்சோ வந்து அடாப்ட் ஆக இவ்வளவு டைம் ஆகும், ஆண்டனி வந்து அடாப்ட் ஆக இவ்வளவு டைம் ஆகும்னு சொல்லிட்டு, டேய் ஜோக்கோ இப்பதான் வந்தான். Doko. But he came and he is performing brilliantly because Pep has created and team dynamics that if you put in a player like that, he is going to perform. ட்விட்டர்ல இன்னைக்கு சொல்லி இந்த மவுண்ட் இல்லாதனால தான் நாங்க தோத்துட்டோம், அப்புறம் மவுண்ட் இல்லைன்னா கிழிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி தான். But Mount doesn't have the dynamics in this team for him to perform that well. I think this was a seamless transition. சிட்டிக்கு போலாம். ஏதாச்சும் பேசணுமா? ஐ மீன் ராகுல் கூட்டனால நம்ம ஏதாச்சும் பேசிடுவோம். ஏதாச்சும் பேசணுமா? ஐ மீன் ஃபுட்பால் நம்ம வந்து ஒரு பத்தியாச்சும் பேசணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏனா வெஸ்ட் ஹாம் லீட்ல இருந்தாங்க, அது வச்சு 45 மினிட்ஸ் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருந்துச்சு. அதனால before ஃபர்ஸ்ட் actually we go 45 to மினிட்ஸ் வார்ம் அப் பண்றீங்க கேம், அடுத்த 45 மினிட்ஸ் தான் விளையாடுறீங்க. Rahul, before you actually start talking about City, I actually want to tell this, no? The midfielder battle இருக்குல்ல, யார் who is becoming the best midfielder in English Premier League, இப்போதைக்கு the one who is actually winning is James Ward-Prowse. Not Caicedo, true. Surprising. Not Caicedo, not Enzo, not Rice. Whoever it is. Only reason it's going under the radar is because of his price tag. நான் இவனங்கெல்லாம் 100 மில்லியன் 20 மில்லியன் நான் அண்டர் தி ரேடார் போய் அவன் எந்த கேம் நல்லா ஆடல நீங்க சொல்லுங்க. இது நான் எதிர்பார்க்கல. எல்லா கேமும் கோல். I think if you are talking about defensive midfielders, but overall midfield பாக்கும்போது I would definitely give it to James Maddison. இல்ல இந்த क्वेश्चन நான் வந்து கடைசியா கேட்கலாம்னு இருந்தேன். Szoboszlai, Maddison, James Ward-Prowse until now first 5 game weeksல who has been the best? Maddison தான். Player of the month எல்லாம் எடுத்துறாங்க. Maddison தான் obviously. Maddison, Ward-Prowse and Szoboszlai ரெண்டு பேரும். அப்ப யாருமே Szoboszlai மேட்ச் ஃபுல்லா பார்க்கிறது இல்ல. உடனே தூக்கி தேர்ட் பிளேஸ்ல வச்சாச்சு. இல்ல நான் Maddison and Ward-Prowse and Szoboszlai same level சொல்லுவேன். நான் Maddison வந்து the reason anything that happens for Tottenham is through Maddison. அந்த அளவுக்கு வந்து அந்த இம்பாக்ட் வந்து மத்த எந்த டீமுக்குமே வந்து ஒரு மிட்ஃபீல்டர் கிட்ட இருந்து இல்ல. FPL ஷோர் ஷாட்டா எடுக்க வேண்டிய ஒரு ஆளு Maddison தான். Yeah, but sorry. The reason I don't give it to Szoboszlai is because end product இப்போதைக்கு இல்லையே. Not at least Gautam as close to Ward-Prowse or he has done well. End product வழியாவும் நல்லா தான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் Szoboszlai. Yeah, he has a goal, he has an assist. So yeah, he's not the same levels as even ரெண்டு பேர் சொல்றேன், Ward-Prowse and Maddison சொல்றேன். But is it not, but he's been good. The expectation Szoboszlai expectation level is sky high, but Maddison is low. I think that's also due to the team that they are playing in.
அது வந்து எப்படி நம்ம வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்பேர் பண்ண முடியும்ல. இப்போ expectation for Spurs is not that high, but before we go to Spurs, let's wrap up on City. There's Champions League போறாங்க. எப்படி ஜெயிப்பாங்கன்னு தெரியும். இத உட்கார்ந்து நம்ம டைம் பார்க்கணுமா? டக்குன்னு சம பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வெஸ்ட் ஹாம் வந்து லைக் சிட்டி பத்தி பேசுறதால வெஸ்ட் ஹாம் பத்தி பேசுவோம் இப்போ. வெஸ்ட் ஹாம் சூப்பரா ஆனாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. வெஸ்ட் ஹாம் மாதிரி ஒரு டீம், ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு டீம் வந்து யாருமே இல்ல, சத்தியமா சொல்றேன். லைக் கரெக்டா அந்த 6 பீப்புள் பின்னாடி இருக்காங்க. ஒரு செகண்ட் கூட ஸ்விட்ச் ஆஃபே ஆக மாட்டேங்கிறாங்க வெஸ்ட் ஹாம். லைக் ஷார்ட் அடிச்சா அரியோலா புடிச்சிடறோம், இல்லனா டிஃபெண்டர் யாரோ ஜூமா அகுவேட் வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. ஃபுட்பால் ஹெரிடேஜ் நான் சொன்னேன்ல, மோயஸ் தாத்தா ஃபுட்பால் ஹெரிடேஜ். ஸ்விட்ச் ஆஃபே பண்ண சிட்டி ஹேட் so many chances first half. ஹாலண்டே ஒரு 2-3 சான்ஸ் விட்டான், ரொம்ப கேவலமா விட்டான். அதுவும் அதை பாக்காதீங்க ரீப்ளே யாரும். நான் பார்த்தேன். பட் டோக்கு வந்து சூப்பரா ஆடினான். டோக்கு வந்து லைக் ஒரு மினி எம்பாப்பே மாதிரியே ஆடினான். பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு. லைக் ரன்லாம் கொடுக்கல, பட் ட்ரிபிள் பண்ணும்போது இட் வாஸ் லைக் so good to watch. பட் என்னன்னா சிட்டி மிஸ்ட் கிரீலிஷ் அண்ட் கோவசிச் இன் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஏன்னா அந்த ஒரு டெம்போ கண்ட்ரோலர் வந்து இல்ல சிட்டிக்கு. அது வந்து கோவசிச் இன்ஜூர்ட். ஆமா, கோவசிச் மஸ்குலர் இன்ஜுரி. ஆமா. சோ யா, அது கிரீலிஷ் கோவசிச் மாதிரி அந்த டெம்போ கண்ட்ரோலர் இல்லாதனால சிட்டி லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள். பட் டோக்கு வந்து சூஃபா வந்து முடியல, அவனை ஊன்ட்டான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடுவுல அப்படியே கீழே ஊன்ட்டான், என்னால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் கோர்ஸ் டோக்கு கோல் அடிச்சோன்னே தி கேம் சேஞ்ச் கம்ப்ளீட்லி. பட் மறுபடியும் சிட்டி ஹேட் லைக் 15 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் ஆர் சம்திங். ஹாலண்ட் வந்து லிட்டரலா ஒரு 7 சான்ஸ் விட்டான். 7 கிளியர் கட் சான்ஸ் விட்டான். It should have been like 4 or 5 easily, but West Ham don't take them lightly because West Ham க்கு சான்ஸ் இருந்துச்சு, 2-3 சான்ஸ் இருந்துச்சு லாஸ்ட். இல்ல டெஃபினட்டா இருக்கும். வெஸ்ட் ஹாம் 2 கோல் போட்டுனா நீங்க இன்னொரு 2 கோல் எக்ஸ்ட்ரா போட்டுருப்பீங்க, அவ்வளவுதான். வெஸ்ட் ஹாம் ஆர் குட், யூ கைஸ் ஆர் ட்ரூ குட். இட்ஸ் சிம்பிள். அது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா கேம் பேசுறப்ப வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருப்ப சொன்னாங்க வெஸ்ட் ஹாம் ஆர் டஃப், தே மைட் டிரா த கேம். ஒரு கோல் போட்டாலும் என்ன மிச்சம் 3 கோல் 2-1 3-1 சிட்டி ஜெயிப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். அதேதான் நடந்துச்சு. எப்போ அந்த ஃபர்ஸ்ட் கோல் டோக்கு போட்டானோ, டோக்கு வந்து லெஃப்ட்ல இருந்து ஃபுல்லா ட்ரிபிள் பண்ணி போட்டான். அது ரீப்ளே இருந்தா பாருங்க. பட் யா, டோக்கு I saw the goal. he was the man of the match, டோக்கு என்ன பொறுத்த வரைக்கும். பட் சிட்டி கம்ஃபர்ட்டபிளா ஜெயிச்சிட்டாங்க. So there's no competition. இப்போதைக்கு எனக்கு இல்ல. சிட்டி ஆக்சுவலா ஒழுங்காவே ஸ்டார்ட் பண்ணல சீசன். ஹாலண்ட் வந்து ரொம்ப ஃபார்மே இல்லாம மாதிரி ஆட்டிருக்கான். எவ்வளவு சான்ஸ் விட்டுருக்கான். அகைன் ராகுல் 3 பாயிண்ட் டேபிள்ல முதல்ல இருக்கீங்க. இல்ல அதாவது இவரு இங்க உட்கார்ந்துட்டு ஹாலண்ட் நல்லா விளையாடல, நானும் ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டோம், அவன் நல்லா விளையாண்டா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிங்க. கௌதம் அது பேச்சு இல்ல, நல்லா ஆடல ஆனாலும் நாங்க கோல் போட்டுருக்கோம். அதான் இல்ல அவர் சொல்றது பாக்கணும். நல்லா இல்ல என்ன 3 கோல் போட்டோம், நல்லா ஆடி இருந்தா என்ன ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஐயோ கடவுளே, அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை, என்ன பண்றது. Let's move on to one really good team. எனக்கு சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. பட் ஸ்பர்ஸ், வாட் ஆர் ஸ்பர்ஸ் குக்கிங்? And a special mention to இந்த மேட்ச் போய் வந்து என்ன பாக்க வெச்சீங்க பாத்தீங்களா? நீங்க தான் சம்மரி கொடுக்கணும், வேற யாரும். ஆமா சொல்லுங்க. இது வந்து இருக்கிறதுலயே வந்து எப்படின்னா நீங்க தான் நல்லா இல்ல அவங்களையாவது பாருங்க அப்படின்ற பாக்குற சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லா டீமுமே அப்படிதான் இருக்கு, எந்த மேட்சை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் ஸ்பர்ஸ் மேட்ச் கரெக்ட் தாங்க. நான் வந்து ஸ்பர்ஸ் மேட்ச் ஸ்விட்ச் பண்ணி நானும் அதான் பாத்துட்டு இருந்தேன், என்ன பாக்குறேன் அவங்களையாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஐ வாஸ் வாட்சிங் மன் யுனைட்டட். செகண்ட் ஹாஃப்ல இருந்தா நான் பார்த்தேன். they were very solid. இந்த ஸ்பர்ஸ் வந்து அந்த டீம் வந்து from back to front and pressing them into getting the ball back and all is very different. It's very reminiscent of what Poch did. So அவனுங்க வந்து இந்த very different is ஒரு கோல் போனதுக்கு அப்புறமும் அந்த மென்டாலிட்டி டு கம் பேக் டு வின் 2-1. இந்த டையிங் மினிட்ஸ் வந்து நான் ஸ்பர்ஸ் கிட்ட பார்த்து ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. கடைசியா முரினியோ வந்து ஒரு மேட்ச் 2-0 இருந்து 3-2 கொண்டு வந்தாரு. அதுதான் நான் கடைசியா பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பர்ஸ் இப்படி ஆடி நான் பார்க்கல. பிகாஸ் இந்த சாம்பியன்ஸ் லீக்ல அயாக்ஸோட பண்ணாங்களே அதெல்லாம் பாட்ச் சீசனுங்க. ஓ பாட்ச் சீசன், சாரி மறந்துட்டேன். 2019 சொல்றீங்க நீங்க. சாரி. நான் வந்து இப்போ இந்த கேம் இது வந்து அதான் அந்த ரெமினிசென்ட் அதான் அப்படிதான் சொல்றேன். இட் வாஸ் வெரி ரெமினிசென்ட். ஏன்னா அவங்க ஒரு லோ பிளாக் டீமுக்கு கூட 2 கோல் போடுறதெல்லாம் வந்து வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அவங்க ஒரு கோல் போட்டதுக்கு அப்புறம் 10 பேர் ஆல் தி 11 பீப்புள் ஆர் பிஹைண்ட் த பால். அவங்க ஹாஃப்ல தான் ஆடினாங்க. இருந்தாலும் தே ஒரு had 2 ஆஃப் சைட் கோல்ஸ் அலவுட்.
everything went through Madison and Brennan Johnson வந்து he also made a difference, immediately made a difference. வந்து 2 ஆஃப்சைட் கோல் அவன் தான் போட்டான். அதனால so they look எப்படின்னா they look ready, they look hungry. It is not good news for other teams, இல்லையா? Because they will go under the radar. என்ன பொறுத்த வரைக்கும் they will go under the radar easily because no one will bat an eye. ஆனா they are doing a very fine job in the I think இந்த இன்ஸ்டன்ஸ்ல தான் மணி வந்து இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு, there's absolutely no one watching Spurs. என்ன ஒரு 4 கேம் ஆடுவானுங்க அப்புறம் படுத்துருவானுங்கிறதா கலெக்டிவ் தாட். இதேதான் யுனைடெடுக்கு போன சீசன் இருந்துச்சு, என்னத்த 4 கேம் ஜெயிப்பானுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு. இப்போ எல்லாம் 10 ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி ஜெயிச்சிட்டாரு, அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு. when the media attention starts, இன்னொரு விஷயம் என்னன்னா ஆங் போஸ்டிகோக்லு பத்தி எவனுக்குமே தெரியாது, அதுதான் ரீசன். எவனுக்குமே இங்கிலாந்துல தெரியாது. இன்னொரு மெயின் ரீசன் நான் சொல்லட்டுமா, இட்ஸ் when all of these teams start taking இந்த ஒரு யுனைடெடோ ஒரு ஸ்பர்ஸோ when they start taking them seriously. இப்போ வந்து ஒரு டிரான்சிஷன்ல நடக்கிற டீம் அவங்களுக்கு எதுவுமே வந்து ஃபங்க்ஷனலா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுலயே வந்து ஒரு மிட் டேபிள் டீம் வந்து அவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நிறைய. லைக் வந்து ஓகே இவங்ககிட்ட எதுவும் செட் ஆகல, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்கு, இங்க நம்மளுக்கு வந்து ஒரு we can convert a 0-1 1-3 அட்டாக் பண்ணுவாங்க. அது வந்து தொக்கா அப்படியே யுனைடெடோட பிளேயிங் ஸ்டைலுக்கு போன சீசன் பக்காவா மாட்டுச்சு. அவங்க எப்படி ஆடுறாங்களோ, once teams get wary of you, that's when everything starts. அப்பதான் மேனேஜருக்கு ஒரு இதுவே வரும், ஓகே நாங்க படுத்துருவோம்டா, எங்களுக்கு தேவையில்லை இந்த மேட்ச், எங்களுக்கு தேவை ஒரு பாயிண்ட், நீங்க வரவே தேவையில்லை, 2-5 பிளாக்கா 2 பேர் வச்சுட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் தேர்ட்ல இருந்தே வெளியே வராம நாங்க படுத்துருவோம்னு சொல்லுவாங்க. அப்போ எடுக்கிறது தான் கஷ்டம். டீம்ஸ் will start doing more and more. Anything away from Spurs though, like அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட், அதான் சொல்லலாம்னு வந்தேன். ஒரு ஆர்சனல் ஃபேனா எனக்கு வந்து இது சொல்றது வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுது ஆக்சுவலா. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் a long time they have a very good manager. ஒரு நல்லா பேசுற ஒரு ஆளு, லைக் he knows what is, ஒரு எப்படி சொல்றது, வெரி பர்சனபிள். பேசுறப்ப வந்து உனக்கு வந்து இப்போ ஒரு சில மேனேஜர்ல இப்ப மொரினியோ எல்லாம் பேசினா எனக்கு எந்த டீமுக்கு மொரினியோ மேனேஜர் அதெல்லாம் பேசுறப்ப செம்ம காண்டா இருக்கும், என்னடா இப்படி பேசுறானே அப்படின்னு இருக்கும். Ange வந்து I am trying to dislike him, but ஆனா இது வரைக்கும் என்னால முடியல. which is like I've been watching for 20 years. இந்த ஸ்பர்ஸ் இவங்க இவ்வளவு தாண்டா அப்படின்னு இருக்கும். they are playing really really well, but ஏதாவது ஒரு பாயிண்ட்ல டெஃபினட்டா ஓபன் அப் ஆவாங்க. அவங்க இன்னும் வந்து அவங்க எதுவுமே வந்து ஃபுல்லா ஃபைனலைஸ்லாம் ஆகல. அருண் சொன்ன மாதிரி மத்த மேனேஜர்ல ஹோவர் ஹவ் பீன் பிஃபோர் கான்டே மொரினோலாம் they already came with a lot of baggage. அவங்க வந்து ஒரு ஸ்பர்ஸ் மேனேஜரா பாக்கும்போது அவங்கள பத்தி ரொம்ப இவன் செல்சில இது பண்ணா, யுனைடெட்ல இது பண்ணா, இவன் வந்து இன்டர்ல இது பண்ணா அப்படின்னு he came with a lot of baggage. ஆங்கே பொறுத்த வரைக்கும் when he came in is like Spurs manager, புது மேனேஜர், செல்டிக்ஸ்ல இருந்தா, பட் அவனை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. So teams are coming in without expecting anything, thinking we should give our best, and they are being outbeaten by Spurs. They are playing brilliantly. Angas are setting அவங்க ஒரு பிளேயர் லைக் அவங்க சொன்ன மாதிரி has created an environment for players to thrive in those positions. But it is very early for all the teams. City barring City, I would say it is early to judge any team at this point. 4 games 5 games into the season, but at some point they are definitely going to open up. Now pona season I have been telling this constantly, Gautamukku theriya, I have been telling Arsenal will not be winning the title அப்படினா நிறைய சொல்லிட்டே இருந்தேன். Like but because we have been watching Premier League for so long, all of us we know that you like it will start open up at some point without experience. City, like Anirudh சொன்னாரல்ல, அருண் சொன்னா கரெக்டா தெரியல, before that City have got that experienced players right now. Liverpool have got that experienced players who are used to winning title. நானே அதானே சொன்னேன், ஆர்சனல் ஜெயிப்பாங்களான்னு கேட்டப்ப எனி பாயிண்ட் இன் டைம் நான் வந்து ஓகே we are good for side, because I had the Liverpool game as the parameter. 29 games 72 points வந்ததுன்னா yes we have a shot at the title. அவ்வளவுதான். அந்த பாயிண்ட்ல we didn't get it, we were at 29-70. அதுலயே தெரிஞ்சு போச்சு எனக்கு, like we are not going to be doing, ஏன்னா அங்க அதுதான் வந்து like it's not about how you play, it's about like what's in your mind. அவ்வளவுதான். like it's about how you perceive it. இது நம்மளுக்கு வந்து டார்கெட் எங்க இருக்கு, நம்மளால எப்படி போக முடியும்னு பெர்சீவ் பண்றதெல்லாம் பிளேயர்ஸ் இருக்கு. நீ என்ன வேணா பண்ணலாம், லைக் அடுத்த 3 கேம் எங்களுக்கு அதானே ஆச்சு, என்னெல்லாமோ பண்ணி போட்டோம், என்னெல்லாமோ வித்த காட்டி பார்த்தா எங்களுக்கு பாயிண்ட் வரல. ஒரு பாயிண்ட் தான், ஒரு பாயிண்ட் அதுதான் வந்து சேஞ்ச் பண்ணும். டாட்னமுக்கு இப்போ அந்த மாதிரி தான், they are good, பட் லைக் இந்த டீம் டெஃபினட்டா எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட்ல ஓபன் ஆகும். அது சூனர் ப்ராபபிலி ஐ அம் ஹோப்பிங் இட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் வீக்கெண்ட். இல்ல, I think இங்க ஒரு very important comment I would like to read. It's lovely to see how Bentancur will fit in this team. நான் அவனை மறந்துட்டேன். Literally he was injured. முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா வர முடியாது. அதான் தெரியல. இப்போ என்ன சொல்றாங்கன்னா it's good to see when Bentancur comes back against Brennan Johnson. யாரு விளையாடுவா? He was injured the entire season last time. He was brilliant injured ஆகுற வரைக்கும்.
So he has a really good team. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனைனா அந்த மேடிசன் பையன் வந்து இஸ் இன்ஜுரி ப்ரோன். அதாவது இன்ஜுரி ஆனானா ஒரு மேட்ச் 2 மேட்ச் படுக்க மாட்டான், மொத்தமா 10 மேட்ச் படுப்பான். அதுதான் எனக்கு அந்த பிரச்சனை மேடிசன்ல. அப்பதான் மேடிசன் இன்னொன்னு பொறுத்த வரைக்கும் இது வருஷம் நான் பார்த்ததுல he is also like Rashford. ஒர்க் ஆற வரைக்கும் he'll be flying. ஒர்க் ஆல்னா தலையை தொங்க போட்டுருவான் கீழ. அது Rashford, good that you brought that up. I know we are done talking about United, but like அது வந்து I was very disappointed today. இன்னைக்கு அது பாக்குறப்ப ரொம்ப disappointed இருந்துச்சு. நான் சொல்றேன் அவன் ஒர்க் ஆகலனா once his head goes down அவ்வளவுதான். Players any team players have to be like proper dogs. Work avlaya you have to keep going. திருப்பி வரணும். இன்னைக்கு ஆச்சு. இன்னைக்கு like he was frontல ஃபுல்லா போனா he lost the ball. நான் immediate reaction வந்து என்னன்னா தெரியும் அவன் வந்து அந்த recovery பண்ணிட்டு திருப்பி வந்து பால் கருவாங்க. arms were up in the air. அப்படியே திருப்பிட்டு அங்கேயே நின்னுட்டு இருந்தான். ஒரு foul கேட் in the box like it was a very soft tackle on the toe. You shouldn't be going Premier League la inda mari tackle la you shouldn't be going down. This is why I like Raheem Sterling. In the reason I like Sterling because he keeps going. United la அப்படி ஒரு பிளேயர் இருக்காங்க. Mount. He doesn't back down. நீங்க என்னதான் அவன அடிங்க என்னதான் போடுங்கனா he doesn't back down. He will run. He'll keep running till end of the game. So I think அது நீங்க அவனை எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்கன்றது தான். Raheem Sterling also Rahul நீங்க சொல்றது கரெக்ட் தான். ரன்னிங் கூட விடுங்க ஸ்டர்லிங் படி ரன்னிங் கூட விடுங்க பட் he keeps going into those positions despite missing chances. ஆமா ஹைடிங் இல்ல and it worked last game Raheem Sterling and the forward runs he made were like beautiful. போன game it was brilliantly. அந்த விழுந்தா பென் கிடைக்கும் அதுக்காக வந்து ட்ரை பண்ணுவாங்கற ஒரு ஃபேக்டர் இல்லாம விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு ஓடுறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். எனக்கு ஹெசூஸ் மேல எனக்கு அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். லைக் he always like அந்த இடத்துல போய் விழுந்துகிட்டே இருப்பான். டேய் don't do that, you are not going to get it. ரெண்டு தடவை கிடைக்கலனா மூணாவது தடவை கிடைக்க போறது கிடையாது. You know how the referees are. So like keep trying. That's what as a player you are supposed to do. But let's move on to tomorrow's. படையாளங்களை பார்த்து கெட்டு போய்ட்டோம் அதனால தான். I think இப்போ இருக்க referees எல்லாம் are far better. I think they are not awarding it very easily. ஒன்னா பெரிய பிளண்டர் இல்ல அதாவது ஒன்னா பெரிய பிளண்டரா இருக்கும் இல்ல அவன் பரவாயில்லடா நல்லா பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரியும் ஒன்னு ரெண்டு இருக்கும். பெனல்டி இன்னைக்கு கூட மேடிசன் பெனல்டி தெரியல அந்த ஸ்பர்ஸ் மேட்ச். நானா அந்த இன்சிடென்ட் பார்க்கல. அது பிளேட்டன்ட் பெனல்டி. அது பச்சையா தெரிஞ்சு பெனல்டி. நான் பார்க்கல மேட்ச். நானும் பார்க்கல. லைக் ஒரு பேசன்னா we can have a separate episode actually. அவங்க இல்ல அதான் லாஸ்ட் 5 இயர்ஸ் in last 5 years the levels that have gone decisions going against your team I will always keep to my word. I will never complain against referees. illa complaining is complaining is you're right Anirudh. There is நீ சொல்றதுல டெஃபினட்டா ஒரு ட்ரூத் இருக்கு. But we are talking as fans of clubs that are always in the top half. கரெக்டா? இது வந்து the difference between like a team like ஒரு Burnley-ஓ ஒரு Sheffield-ஓ இல்லாட்டி ஒரு Luton Town-ஓ staying in the league and going down is dependent on one referee decision. Exactly. And what have they done this season? இந்த சீசன் என்ன பண்ணிருக்காங்க? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எனேபிள் பண்ணிருக்காங்க அவங்கள. இப்போ ஒரு சின்ன ப்ரொடெஸ்ட் பண்ணா எல்லோ கார்டு. அவங்களோட டிசிஷன் வந்து இன்னும் கொஞ்சமே அவங்க பண்ற தப்ப இன்காம்பிடன்ஸை மறைக்கிறதுக்கு நிறைய காரியம் பண்ணிருக்காங்களே தவிர்த்து அவங்களோட காம்பிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எனக்கு எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. நம்ம வந்து இன்னும் பெட்டரா இருக்கு. இது 4th finish பண்ற டீமுக்கும் 5th finish பண்ற டீமுக்கும் ஒரு ரெஃபரரி டிசிஷன் தான் டிஃபரன்ஸ். கரெக்ட். And that is like ஒரு ரெவென்யூ எவ்வளவு மாறுது. It's very true because என்ன பொறுத்த வரைக்கும் if there is a possibility to bring a change, what I will do is German referees தூக்கி இங்கிலாந்துல போட்டு இங்கிலாந்து referees தூக்கி ஜெர்மனில போட்டானா chaos தான். ஜெர்மனில பயங்கர chaos இருக்குப்ப. அங்க எதுவும் மாற போறது எப்படினாலும் பயந்தா வின் பண்ண போறாங்க. என்ன மாற போகுது? இல்ல நேத்து மேட்ச் பாருங்க டாட்மண்ட் Bayern Munich versus Leverkusen கேம் பாருங்க. பெனல்டி டிசிஷன் எவ்வளவு குயிக்கா கொடுத்தான்னு பாருங்க. ஆமா யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல அந்த டிசிஷனுக்கு. அந்த டிசிஷனுக்கு he came and accepted. நான் இந்த ஆங்கிள்ல இருந்து பார்த்தேன் எனக்கு தெரியல. he came and accepted openly. நம்ம கிட்டல இப்போ ஒரு நீ ஓபனா வந்து இப்போ இன்டர்வியூ கொடுத்தானே was wrong அப்படி சொன்னா they are not going to accept. மைக் டே இன்டர்வியூ கொடுத்தா அதான் நான் சொல்ல வந்தேன். டேய் இப்படியாடா இன்டர்வியூ கொடுப்ப? ஏனாங்க நெஞ்சு ஆல்ரெடி புண்பட்டுருச்சுங்க. போதுங்க ரெஃபரி வேணாம் விட்டுருங்க. ரெஃபரி டாக் வேணாம். ஆமா லெட்ஸ் மூவ் ஆன் டு நாளைக்கு ஒரு கதறல் வெயிட்டிங்ல இருக்குது. Bournemouth against இன்னைக்கு வில்ல ஆடுனாங்களே
வில்லா கிறிஸ்டல் பேலஸ் வில்லா வில்லா யா வில்லா கிறிஸ்டல் பேலஸ் 3-1 win. ஆனா யார் நான் பாக்கலங்க அந்த ஃபுல்லம் 1-0 win. அதுவும் இருந்துச்சு. இல்ல வில்லா வந்து கடைசில தான் எக்ஸ்ட்ரா டைம்ல தான அவங்களுக்கு பெனல்ட்டியும் வந்துச்சு. Yeah. It was tight. Extra time they got penalty and they scored third goal. So 3-1. Actually Villa are doing good. 5 gamesல 3 wins நினைக்கிறேன், 2 losses நினைக்கிறேன். So யூரோப் வரப்போ மாட்டுவாங்க. Yeah, exactly. அந்த ஷெட்யூல் வரப்போ தெரியும். பட் பாட்டம் ஆஃப் டீம் எல்லாம் அடிச்சிருவாங்க அவங்க. அது ஈஸியா பண்ணிடுவாங்க. நாளைக்கு ஒரு மெயின் கதறல் வெயிட்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நாளைக்கு. ஏன் கதறா நியூட் கதறலாம் தெரியல, ரெண்டு பேரும் போர்ன்மத் செல்சி. I'm actually, to be honest, I'm confident. I don't think so. He has a good morale around the squad. He knows what he is talking about. என்ன பொறுத்த வரைக்கும் ட்விட்டர்ல நான் நிறைய கதறல பார்த்துட்டேன். எப்படின்னா there are a lot of Chelsea fans வந்து traumatized on where எப்படின்னா அவ்வளோ ட்ராமா கொடுத்துருக்காங்க பாட்டரும் மிஸ்டர் இவரும் லாம்பார்டும். என்ன ட்ராமானா ஸ்குவாட் போட்டோன்னே இவங்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க, இவன் ஸ்டார்ட் பண்ணலையா அவனை ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் a huge admirer of Sarri for one reason. நீ என்னோட சிஸ்டம் விளையாடி அது செட் ஆகலன்னா அப்புறம் நான் மாத்துறேன். The same way I will also back Poch. நீ வந்து இப்ப சில்வர்ல லெஃப்ட் விங் ஆட வைக்கிறியா, லெஃப்ட் விங் ஆடலன்றது எனக்கு தெரிஞ்சா மட்டுமே தான் நான் மாத்துவேன். அவன் இது வரைக்கும் பெருசா எனக்கு தெரிஞ்சு எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. மிஸ்டேக் இந்த சென்ஸ் இஸ் பீன் எப்படி சொல்றது, ஒரு அந்த கோல் ஸ்கோரிங் பொசிஷன் அவங்க கிட்ட என்ன கேட்டானோ அதை அவன் பண்ணிட்டு இருக்கான். But I also agree the counter argument where it becomes அது ஒரு அட்டாக்கிங் பிளேயர் பண்ணா இன்னும் நல்லா இருக்குமே, he can make the third runs, அதெல்லாம் I get it. But once when the manager starts addressing what fans actually want, okay va, and if that doesn't work, and how long will you give him the patience for? இப்போ நான் உனக்கு வந்து ஒரு 3 கேம் இந்த நான் என்னோட ஃபார்மேஷன் ஆடுறேன், என்னோட ஃபார்மேஷன் ஒர்க் ஆகல, சரி நீ சொல்ற ஃபார்மேஷன் நான் ஆடுறேன், நீ சொல்ற ஃபார்மேஷனும் ஒர்க் ஆகலன்னா நான் எங்க போறது, எவ்வளவு பேஷன்ஸ் கொடுப்பேன்? how do you want the players to be settled? So அதெல்லாம் இருக்குல்ல. So I agree to what Poch is doing. I will not question அந்த லைன் அப்லாம் கொஸ்டின் பண்ண மாட்டேன். நீங்க என்னதான் சொன்னாலும் சில்வெல் லெஃப்ட் விங்ல ஆடுறதுனால தான் நாங்க நாளைக்கு போர்ன்மவுத்தோட தோத்தோம்னா அது வந்து இஸ் ராங். சில்வெல் லெஃப்ட் விங்ல ஆடுறதுனால தான் நாங்க நாட்டிங்ஹாம் கிட்ட தோத்தோம்னா அது ராங். பிகாஸ் on a whole in the squad, if they cannot beat Nottingham, if they cannot beat Bournemouth, you are not going to be beating United, City, Arsenal, Tottenham, Liverpool. So it is very simple. இல்ல ஒண்ணு கவலைப்படாதீங்க, எங்களோட நான் டிரா கொடுத்துறோம், எப்படி விளையாண்டாலும் டிரா தான். சும்மா நடிக்காதீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு போகுது அப்படியே அந்த மாதிரி இருக்கு. சீரியஸா சும்மா ஒரு தெரியாம ஒரு மேட்ச் டிரா பண்ணிட்டாங்க. தெரியாம டிரா பண்ணல, செல்சி ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் அது. அது அனிருத்த கூட கேளுங்க. செல்சி ஒரு டிசர்வ்ட் வின்னர்ஸ் அந்த கேம்ல. சத்தியமா எப்படி டிரா பண்ணனும் எனக்கு தெரியாது. வந்து அது வந்து எப்படின்னா ஒரு எப்பவுமே லிவர்பூலோடயும் டிரா பண்ணுவோம், யுனைடெடோடயும் டிரா பண்ணுவோம். அது வந்து ஒரு எப்பவுமே ஒரு நார்மா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான். லிவர்பூல் கூட டிரா பண்றது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ரொம்ப யுனைடெட் கூட நானே அவ்வளவுதான். நீங்களே ஜெயிச்சிருக்கீங்க, அதுக்கு நாங்க தோத்தாலும் பரவாயில்லதான் இருக்கும். அவ்வளவு முக்கியம். என்னோட opinion as for Poch is இதாங்க சிம்பிள். So I don't think so what he is doing is wrong and he has to set his ways because இப்போதைக்கு எங்களுக்கு வந்து ஒரு full squad இல்லங்க. என்குன்கு வந்துட்டானா that becomes even more இது அதுக்கு மேல 40 பிளேயர் வச்சு full squad இல்லன்னு சொல்றதெல்லாம் வந்து ஆமா. ஐயோ கோல் பாமர வேற சைடு அவன் 7 என்றான். அவன 40 I will tell you why. ஒரே ஒரு சீன் பண்ணிக்கணும். I will tell you why. whole pre-season ஒரு பிளேயர் வச்சு ஆடி இருக்கும். ஓகேவா? full எல்லா pre-season he started around 270 minutes in pre-season and அந்த player 4 months injured na system is at least for other players to settle till then for the next 4-5 games he can be the transition. I'm not saying இருங்க நானும் சொல்றேன். ஹார்லண்ட் வந்தே 270 minutes தான் ஆச்சு கிளப்புக்கு. pre-seasonலயே அவ இல்ல, அப்ப என்ன பண்றது? புரியல என்ன கேக்குறீங்க? ஹார்லண்ட் வந்தே ஒரு சும்மா ஒரு அனாலஜிக்கு 270 minutes தான் ஆச்சு.
ஆனா அவர் ப்ரீ சீசன்லயே இல்ல, அப்ப என்ன பண்றதாமா? ஐ டோன்ட் சி. நான் வந்து யுனைடெட் ஃபேன்ஸ்க்காக பேசுறேன். நான் என்னோட ப்ரீ சீசன்ல என்ன பார்த்தேன்றத வச்சுதான் நான் சொல்ல முடியும் இல்லையா? ப்ரீ சீசன்லயே இவனை வச்சுதான் மோஸ்ட் ஆஃப் தி அட்டாக்ஸ் வென் த்ரூ. அவனுக்கும் அவன் பேர் என்ன, ஜாக்சனுக்கும் இந்த லிங்க் அப், அவனும் முட்ரிக், ஹவ் ஹி லிங்க் த பிளேயர்ஸ் வாஸ் நைஸ். அது சோ அவன் இல்லாதன்றது வந்து ஒரு டிரான்சிஷன். செக்குவ மேக்கா ஒரு யங்ஸ்டர் வாஸ் 19 இயர் கொண்டு வந்து நீங்க அங்க போட்டு அவனை ஃபில் பண்ணா அவன் பண்ணான் ஓரளவுக்கு. அவனும் இன்ஜூர் ஆனான் கோல் அடிச்சு. இப்படி எல்லாம் பேசினா என்ன சொல்றது? அப்புறம் பாமரை போட்டு பிட்ட போட்டு வாங்கிட்டானுங்க. அதான் சொல்றேன். இப்ப நீங்க அவன் இருக்கான்றதால இன்னொரு பிளேயரை போட்டா அவன் இன்ஜூர் ஆனான்றது இன்னொரு பிளேயர் நாங்க மாத்தினே இருந்தா யாருதான் செட்டில்டா இருக்குது ஒரு பிளேயர் ஆடுவாங்க. தட் இஸ் த பாயிண்ட். நாளைக்கு I strongly believe that like you know என்னோட லாஜிக் எப்பவுமே அப்படிதான். ஒரு புது மேனேஜர் ஒரு டீம், அது எஸ்பெஷலி பெரிய கிளப்புக்கு வந்தா நான் 3 டிரான்ஸ்ஃபர் விண்டோ டெஃபினட்டா கொடுத்தே ஆகணும் அந்த மேனேஜருக்கு. ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி 3 டிரான்ஸ்ஃபர் விண்டோல தான் ஒரு மேனேஜரால மேக்ஸிமம் அவனோட பிளேயர்ஸ் கொண்டு வந்து பிலாசபி இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே பண்ண முடியும். பாச்செட்டினோ எனக்கு அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் மோயஸ் நம்ம பத்தி பேசுறப்ப அதான் சொன்னேன். மோயஸ் வாஸ் லைக் he got one window per guy. இந்த சீசன் முடியறதுக்குள்ள வந்து I think he was sacked. correct? சீசன் முடியறதுக்குள்ள கூட கிடையாது, 6 months. 6 months probably. old people old people அந்த டீம்ல யுனைட்டட்ல வித். சோ அது வந்து லைக் எனக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட் வந்து லைக் I really don't like. சும்மா நீ வந்து மேனேஜருக்கு வந்து you believed in something that the manager does, that's why you got him in, but if you're not going to give him the time, டெஃபினெட்லி growing pains இருக்கும். அது ஃபேன் பிரஷருக்காக வந்து சக்கம் பண்ணிட்டு இல்ல நாங்க வந்து இது பண்ண மாட்டோம்னு சொல்றது வந்து ரொம்ப நீஜக் ரியாக்ஷன். அது நீங்க போர்டா அப்ப நீங்க என்ன பண்றீங்க? என்ன பாச்செட்டினோலாம் இருக்கணும், டெஃபினட்டா இருக்கணும். such a competitive like பிரீமியர் லீக்ல அவ்ளோ you are giving only like 1 year or 2 year அப்படிங்கிறது I did not agree with however poor the team was. I did not agree with the sacking of Potter also. I like he is a very good manager. அதனால தான் அவன அவ்ளோ காசு கொடுத்து வாங்குனீங்க. He did brilliantly well. I would go to an extent to say that the blueprint of the Zerbi team was actually of Potter. Our Zerbi took it to another level. Abbe inna konjam like he brought us into another level. Great manager he is. But yeah, same thing like Arun said, manager எப்போ sack பண்ணலாம்னா manager எப்போ sack பண்ணலாம் when he loses the dressing room. dressing room how he loses the dressing room, how he loses the manager dressing room lose பண்ணா இல்ல அது உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தான். அது ஒண்ணும் புதுசு இல்ல, அது எப்போ நடக்கிறதுதான். பட் யா லெட்ஸ் ராப் இட் அப். ஆர்சனல் vs எவர்டன் பேச மாட்டோம். அவே டு குடிசன் பார்க் கடைசியா வின் பண்ணது நம்ம வெங்கர் தாத்தாவாமா. அதுவே 5 வருஷம் ஆகி போச்சு அங்க போய். என்ன நடக்குது? அது குடி சூனிசன் பார்க், அது சூனிய பார்க். அது மொத்தமா எங்களுக்கு அங்க என்ன நடக்கும்னே தெரியாது. நல்லா ஆடிட்டு இருப்பானுங்க. எவர்டன் அந்த சீசன் ஃபுல்லா ஒண்ணுமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. எங்களோட ஜெயிப்பானுங்க, அடுத்த ஒரு 10 கேம் தோப்பானுங்க கண்டினியூஸா. அது எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஐ திங்க் ஓவர் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் சொன்ன மாதிரி வெங்கர் கிளம்பினதுல இருந்து ஐ திங்க் திஸ் இஸ் த டைம் தட் ஐ ஃபீல் கொஞ்சமாச்சும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, ஏதாச்சும் பண்ண முடியறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்றது இதுதான். ஏன்னா ஐ ஜெனுவன்லி ஃபீல் தட் அந்த ஒரு அவங்களோட மிட்ஃபீல்ட்ல வந்து எல்லாம் வந்து மரம் மாதிரி இருப்பானுங்க. ஒரு 3-4 பேர் இருப்பானுங்க. அந்த இட்ரிஸா கே, ஒனானா, டுக்கோரே எல்லாருமே வந்து நிப்பானுங்க. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியாது அந்த இடத்துல. But I think this is the first time நாங்க அந்த எஃபிஷியன்ட்டா அதை டாக்கிள் பண்றதுக்கு ரைஸ் இருக்கான், ஒரு ஹவர்ட்ஸ் இருக்கான். ஹவர்ட்ஸ் என்ன சொன்னாலும் இந்த கேம்ல ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, ஹவர்ட்ஸ் வந்து நின்னா போறோம். அதுதான் வந்து அதுதான் பண்ணுவான். நீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அதுதான் அவன் பண்ணுவான். எப்படியும் அது பண்ணினாலே opinion on Havertz என்னங்க? Do you think Havertz should start or Vieira should start? Havertz இந்த கேம் Havertz. யா இதுல வியரா ஸ்டார்ட் பண்ணனா திருப்பி போட் கீழ ஓட்டுவாங்க அவனை. ஆமா, அதுவும் வந்து எஸ்பெஷலி ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பிளேயர்ஸோட வந்து வியரா வந்து அந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றது வந்து பிசிக்கல் பேட்டில் வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்கும் அந்த பாயிண்ட்ல. இன்னொன்னு ஜெனுவின்லி வந்து லைக் ஹெசூஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அது இன்னொரு பெரிய ஃபேக்டர். ஹெசூஸ் அண்ட் கேப்ரியல் மேகலேஸ் 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணணும் இந்த கேம். ஏன்னா அவன் பிசிக்கல் பேட்டில் வின் பண்ணி நான் ஒண்டிதான் எங்களோட குவாலிட்டி, அந்த குவாலிட்டி எட்ஜ் இருக்கிறத வச்சு எங்களால வின் பண்ண முடியும். ஸோ பிசிக்கல் பேட்டில் எவ்வளவு தூரம் வின் அவங்களுக்கே எவர்டனுக்கே தோணணும், ஓய்யோ நம்ம வந்து ஒரு இவங்க இந்த இடத்துல நம்ம யூஸ்வலா ஜெயிப்போம், இந்த இடத்துல நம்மளால ஜெயிக்க முடியலன்னு எவர்டனுக்கே தோணும். அந்த ஒரு ஷிஃப்ட் ஆனா அப்படின்னா வில் பி ஏபிள் டு ஸ்கோர். வேறாலாம் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து வித்த காட்டணும். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற ஐ வாண்ட் ஸ்டார்ட் சிமிலர்லி லைக் ஐ வாண்ட் ஸ்டார்ட் எடி அண்ட் ஹவர்ட்ஸ் as in work so far. எனக்கு வந்து அது வந்து அது குட் அடிஷன் டு ஆர்சனல். லைக் இப்போ யாரு லைக் எலிவேட் Jesus Gabriel. ஆமா I think he'll elevate them to next level இனிமே. Like already நல்லா ஆடிருக்கீங்க, but I think so this season I think he'll kick on and he loves Everton away.
சிட்டி ஆடும்போது எப்பவுமே எவர்டன் அவையில கோல் அடிச்சிட்டே இருப்பான். தயவு செய்து கோல் போடுறா. அது 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 நீங்க ரொம்ப ஹைப் பண்ண தேவையில்ல ராகுல். நாளைக்கு அவர் போட மாட்டார். அவர் ஹைப் பண்ணல. வாயை பெனாயில ஊத்தி கழுவு அப்படியே. நான் ஜெயிச்சிட்டேங்க. எங்க டீம் ஜெயிச்சிருச்சு. நான் என்ன வேணாலும் பேசுவேன் இன்னைக்கு. நாளைக்கு நீங்க பாருங்க, நாளைக்கு தடுமாற்றம். ஆனா அங்க ஒருத்தர் அமைதியா உட்காந்துருக்காரு பாருங்க, மீசை தள்ளிட்டு. காலையிலே தெரிஞ்சிடும். அவர் ட்விட்டருக்கு போனீங்கன்னா காலையிலே ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஒண்ணும் பண்ண தேவையில்ல, நம்ம வேடிக்கை பார்த்தோம்னா போதும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இட்ஸ் கோயிங் டு பீ செல்சி அண்ட் ஆர்சனல் வின். நல்லா சொன்னேன். ஆர்சனல் கம்ஃபர்ட்டபிள் வின் எனக்கு தெரிஞ்சு. செல்சி கேம் என்டர்டெய்னிங்கா இருக்கும், பட் ஐ திங்க் they'll கம்ஃபர்ட்டபிளா இல்ல, கஷ்டமா இருக்கும் டெஃபினட்டா கேம். And I also don't think there is going to be tomorrow any upset. எனக்கு தெரிஞ்சு there is both the teams are going to be upset. Shout out to Bournemouth. Shout out to Bournemouth. மறுபடியும் புரியல. Bournemouthக்கு ஒரு shout out because they'll play well. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குட் டீம். 80 minutes அவங்க நல்லா ஆடுவாங்க எப்பொழுதுமே. போன சீசன் நீங்க கம்பேக் கொடுத்தீங்க, போர்ன்மவுத் கொடுத்தாங்க சரியான கம்பேக். யாரு? சிட்டியா? ஆர்சனல். ஆமா ஆமா ஆமா. ஓ யா யா. ரீசனல் செல் 10 நிமிஷம் உசுர கொடுத்து ஆடுவானுங்க. அந்த 10 நிமிஷம் என்ன ஆகும்னே தெரியாது. அந்த மேட்ச்ல எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கை கால்லாம் அடிச்சு வாங்கின. எவன் என் மேல வந்து விழுந்தான், எவன் வந்து செலிப்ரேட் பண்ணா எதுவுமே தெரியல. டேபிள் மேல எல்லாம் தள்ளி விட்டாங்க என்ன. டேய் என்னடா பியர் எல்லாம் பறந்துச்சு, இப்படி எல்லாம் பண்றீங்களா, உசுர் பேர் கொண்டா. பட் லைக் I'm okay, like I'm confident. I think we can pull a result. Plus in the context of the season la வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும் ஜெயிச்சோம்னா. ஏன்னா டாட்னம் given that next weekend நம்ம வந்து இது NLD ஆட போறோம் ஹோம்லங்கறப்போ, given Tottenham have been playing well எல்லாமே இருக்கறப்போ அவங்க இந்த NLD is actually 50-50 arun. Yeah, entirely honest. ஹோம்லயா இல்ல, ஹோம்ல I'm confident. அவேலனா இல்ல, for once in the NLD is close to being equally contested. ஒன்னா ஆர்சனல் மேல இருப்பாங்க, இல்ல டாட்டனம் have also win up on some few times, but this time I think it will be at least closely contested. யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது next weekend, but both the teams are coming with good form to this NLD. இல்ல அதுதான் இல்ல சொல்றேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது நாளைக்கு தெரியும் கதறல். நாளைக்கு வந்து எக்ஸாக்ட்லி அது எவர்டன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். ஒரு கான்டெக்ஸ்ட்ல பெரிய கேம் அது. ஆர்சனல் வந்து NLD ல வந்து ஃபர்ஸ்டே ஒரு 2 கோல் அடிச்சிடுவானுங்க தோணும். 10 நிமிஷத்துக்குள்ள அடிச்சிட்டு அப்படியே ஸ்பர்ஸ் அடக்கிடுவானுங்க எனக்கு தோணுது. இல்ல ஹோம்ல நான் அவேனா கூட அப்படி அடங்குற ஸ்பர்ஸ் டீம் இல்ல. தட் இஸ் தி டாக்கிங் பாயிண்ட். இந்த ஸ்பர்ஸ் டீம் அப்படி அடங்குற they'll come back. அந்த மாதிரி பண்ணா it will be a wrong strategy. I think Arsenal will go for it because ஹோம்ல தான் Arsenal are very confident. ஹோம்ங்கற ஒரு காரணத்துக்காக தான் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். அவேனா கூட நான் வந்து அவேனா probably I would have thought okay they have a chance. ஏன்னா லாஸ்ட் சீசன் I thought அவேல definitely they'll get a point or they'll even win. பட் ஆனா லாஸ்ட் சீசன் அவேல வந்து we totally nullified them. ஒரு பாயிண்டிங் மேல வந்து அவங்க என்ன பண்ணாலுமே we were up for it. So in the home வந்து I'm confident again in the Everton game will play a huge part in it. Plus midweek Champions League game வேற இருக்கு, அது அவங்களுக்கு கிடையாது. சோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெஸ்ட் ஃபேக்டரும் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். definitely plays a ஏன்னா சாக்கா வந்து நிறைய ஆடிக்கிட்டே இருக்கான். he is actually playing with an injury and he doesn't get any protection from the referees. So அது ஒரு ஃபேக்டர் பெருசா இருக்கு. சோ அத கொஞ்சம் பார்த்துட்டு ஆடணும். I don't know if he's going to play midweek, but நாளைக்கு சாக்காக்கு பெரிய ரோல் இருக்கும் டெஃபினட்டா. நீங்க சாக்காவை அந்த பார்சிலோனா அந்த பெட்ரி யூஸ் பண்ற மாதிரி தான் பண்றீங்க. வெட்சி எவ்வளவு தேக்க முடியுமோ தேய்ச்சீங்க சாக்கா. நாங்க முன்னாடியே ஜாக் வில்ஷர் அப்படி தான் தேய்ச்சி அப்படியே அவன் வந்து ஒண்ணுமே இல்லாம வெறும் ஓடா மாறிட்டாங்க, அப்படியே அந்த மாதிரி ஆகிட்டு இருந்தாங்க. பட் யா once again கரெக்ட்டாவா அதான் பண்ணீங்க ஆக்சுவலி. எந்த பொசிஷன் போனாலும் ஆடுறா மிட்ஃபீல்ட்ல, ஏதோ ஒரு பொசிஷன்ல ஆடுறானே மிட்ஃபீல்ட் அப்படினு. அது ஒரு காலம், ஆல் இல்லாத காலம் அது. பண்ண முடியும். பட் யா thank you so much எங்களை ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க and share the show with your friends. every weekend இதே மாதிரி சாட்டர்டே நைட் ஆர் சண்டே நைட் எந்த பெரிய கேம் முடிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் வீக் NLDயா, ஓகே NLD முடிஞ்சதுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு. பட் இந்த வாரம் பூரா மான்செஸ்டர் யுனைடெட் தான். நாளைக்கு ட்விட்டர் கதறல் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப நம்ம பார்ட்டிசிபேஷனே அந்த மேட்ச் எப்படி முடியுதுங்கிறதுல தான் இருக்கு. அது அடுத்த 2 வாரம் எப்படி போக போகுதுங்கிறது அந்த மேட்ச்ல தான் இருக்கு. பட் once again thank you so much ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே. டிஸ்கஸ் தான் அதிகமா இருக்கு. இன்னும் அடுத்த என்ன கிளப் ஸ்டேட்மென்ட் எவன் எந்த பிரச்சனை தூக்கிட்டு வருவானோ. But yeah, more statements than wins. Anirudh, Rahul, Manina and Arun, thank you so much for joining. We'll meet again sometime next week or the week after. Thank you so much everyone for joining and keep supporting us. Marakam subscribe பண்ணிட்டு போங்க. We'll see you pretty soon. And சொல்ல மறந்துட்டேன், this show will be on our channel or it will be on Vadalandan Arsenal podcast. So எங்கன்னு சொல்லி we'll announce it before. Over week will be on ours or it will be on theirs. So watch out. எங்களோட ட்வீட் இல்லனா அவங்களோட ட்வீட், obviously both of us are on Instagram. It will be on either of the channels, so just keep watching out and
show your support to them, show your support to us, and let's grow. Thank you so much for joining. இதே மாதிரி next time உங்களை மீட் பண்றோம். Tada, bye bye and take care. Thank you guys. Thank you.